العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழித்தோழர்களே, சகோதரிகளே, இன்று புனித ரமலான் 14ஆம் இரவு நாங்கள் இங்கே வீட்டிருக்கிறோம். நாளை இரவு 15ஆம் இரவு, அதாவது 15ஆம் கிழமை வெள்ளிக்கிழமை இரவாகவும் இருப்பதினால் நாளை இரவைக்கு தஸ்பீஹ் தொழுகை, திக்ரு, இஸ்திக்பார் மற்றும் வளமையான அமல்கள் இடம்பெற இருக்கின்றன. நீங்கள் அனைவரும் நாளை இரவைக்கு தவறாமல் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன், நான் நேற்றிரவு உங்கள் மத்தியிலே சொன்னேன், உங்கள் மத்தியில் சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றை எல்லாம் ஒரே இரவில் அல்லது ஒரே மாதத்தில் சொல்லி முடிக்க இயலாது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு முக்கியமானவைகளை சொல்வோம் என்று நேற்றிரவு நான் சொன்னேன். இன்றிரவு எதை சொல்லலாம் என்று நான் யோசித்த போது, ஒரு சகோதரி எனக்கு சொன்னார்கள், தொழுகையை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று. டெலிபோன் மூலம் எனக்கு ஒரு சகோதரி, வரக்கூடிய ஒரு சகோதரி சொன்னார்கள். அதுவும் சொல்ல வேண்டிய விஷயம்தான். அதற்கு முன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் நோன்பு முடிவதற்குள்ளாக நான் சொல்வேன். அதற்கு முந்தின விஷயத்தை பற்றி சுருக்கமாக உங்கள் மத்தியிலே நான் தர விரும்புகிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருவதற்கு முன், அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன் வாழ்ந்த மக்கள் அவர்கள் நினைத்தபடி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்திலே எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்கவில்லை. நினைத்ததையெல்லாம் அவர்கள் செய்வார்கள், நினைத்ததையெல்லாம் பேசுவார்கள், நினைத்தவாறு நடப்பார்கள். அப்படியான ஒரு காலகட்டமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருவதற்கு முன்னிருந்த காலத்தில் அரபு நாடுகள் மற்ற எல்லா நாடுகளும் இருந்தன. காரணம், இஸ்லாமே இல்லை, ஏவல் விலக்கல் என்பதே இல்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு விதிமுறை இருக்கவில்லை. அதனால் எப்படியும் வாழலாம் என்று அந்த அரபு மக்கள், குறிப்பாக அரபு மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருவதற்கு முன் அவர்களுக்கு சாப்பிடுவது எப்படி, குடிப்பது எப்படி, மலசலம் கழிப்பது எப்படி, அதை துப்புரவு செய்வது எப்படி, முழுக்கென்றால் என்ன, முழுக்கை இருப்பது எப்படி என்ற விவரங்கள் தெரிந்திருக்கவும் இல்லை, தெரிய வேண்டிய அவசியமும் அவர்கள் மத்தியிலே இருக்கவில்லை. அதனால் நினைத்தவாறெல்லாம் நடக்க ஆரம்பித்தார்கள். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்து இஸ்லாம் வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை மக்கள் மத்தியிலே புட்டு விளக்கமாக ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள்? சாப்பிட்ட பிறகு பல்லு குத்துகிறோமே, ஈக்கில் எடுத்து பல்லு குத்துகிறோமே, அந்த பல்லு குத்துகின்ற விஷயத்தில் இருந்து எப்படி மலசலம் கழிக்க வேண்டும் என்ற விஷயத்தில் இருந்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகல விஷயங்களையும் மக்கள் மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டுகளிலே சொல்லி முடித்தார்கள். ஒரே நாளையில் எல்லா சட்டங்களையும் சொல்லவில்லை. சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ற விதமாக சட்டங்களை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன், அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன், அரபு நாட்டில் வாழ்ந்த மக்கள் அத்தனை பேரும் ஆண்கள்
நின்று கொண்டே சலம் கழிப்பார்கள். அதுதான் அவர்களுடைய மரபு, அதுதான் அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. நின்று கொண்டுதான் ஆண்கள் சலம் கழிப்பார்கள், பெண்கள் குந்திக் கொண்டு சலம் கழிப்பார்கள். இதை கூட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் நின்று கொண்டு சலம் கழிக்க கூடாது, குந்திக் கொண்டுதான் சலம் கழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது காபிரீன்கள், இஸ்லாத்தை தழுவாமல் ஏற்காமல் இருந்தவர்கள், இந்த முஹம்மது என்ன சொல்கிறார், ஆண்களையும் பெண்களாக்க பார்க்குகிறாரே, பெண்களை போன்றல்லவா சலம் கழிக்க சொல்கிறார் என்று கேவலமாக வெள்ளி நகையாடினார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அந்த காலத்தில் இஸ்லாம் வந்தவுடன் கூட சஹாபாக்கள் எல்லாரும் திருந்தவில்லை. ஏன் ஒரே நேரத்தில் சட்டங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கவில்லை. இஸ்லாம் வந்த பிறகு ரசூலுல்லாஹ்விடத்திலே பைஅத் ஒப்பந்தம் செய்து இஸ்லாம் ஆன பிறகு கூட சஹாபாக்களில் பலர் நின்று சலம் கழித்திருக்கிறார்கள், தடை வரவில்லை. பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுக்கிறார்கள். ஒரு நாள் மதீனா பள்ளி வாயிலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று நாட்டுப்புறத்தில் உள்ள ஒரு சஹாபி அங்கே வருகிறார், பள்ளி வாயிலுக்குள் வருகிறார். பள்ளி வாயில் எல்லைக்குள் வந்த பிறகு அவருக்கு சலம் கழிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. பள்ளி வாயிலுக்குள் நின்ற நிலையிலேயே சலம் கழிக்கிறார் ஒரு சஹாபி. ஏன் அவருக்கு தெரியாது நின்று சலம் கழிப்பதா குந்திக் கொண்டு சலம் கழிப்பதா என்று தெரியாது. அந்த சட்டம் வந்திருந்தால் கூட அவர் நாட்டுப்புறத்திலே வாழ்ந்து கொண்டிருந்ததினால் இந்த சபைகளில் கலந்து அறிவுரைகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கவில்லை. அதனால் பள்ளி வாயிலுக்குள் வந்தவரத்திலேயே நின்று கொண்டு சலம் கழித்தார். சஹாபாக்களில் ஒரு சிலர் கோபப்பட்டு அவருக்கு அடிப்பதற்கு, அவரை தாக்குவதற்கு எழுந்தார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அவ்வாறு செய்யாதீர்கள் என்று தடுத்துவிட்டு அந்த சஹாபியை அழைத்து, இதன் பிறகு நீங்கள் நின்று சலம் கழிக்க கூடாது, குந்திக் கொண்டுதான் சலம் கழிக்க வேண்டும் என்று உபதேசம் செய்தார்கள். இப்படி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிருகத்தனமாக வாழ்ந்த மக்கள் மத்தியிலே நபியாக அனுப்பப்பட்டு அந்த மக்களிடத்திலே இருந்த கூடாத மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றியே வந்தார்கள். உங்களுக்கு தெரியும், அல்லது இந்த ஹதீஸ் கிதாபுகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு விளங்குகிறது, மிஸ்வாக் என்று, பாபு சிவாக் என்று ஒரு பாடமே போடப்பட்டிருக்கிறது. பல் துலக்கல், பல் தீட்டுதல், பல் துலக்கல் என்று ஒரு பாடமே போடப்பட்டிருக்கு. ஏனப்பா ஒரு பாடமே போடணும்? ஏதோ ஒரு பாடத்தில் ஒரு வசனத்தில் பல் துலக்குவது நல்லது, விரும்பத்தக்கது, சுன்னத்து என்று சொல்லிக் கொண்டு போகலாமே, அதற்கென்று ஒரு பாடமா வேணும்? ஏன் அரபிகளிடத்திலே அந்த காலத்திலே ரசூலுல்லாஹ் நபியாக வருவதற்கு முன்னிருந்த காலத்தில் பல் துலக்கும் பழக்கம் இருக்கவில்லை. பல் துலக்கவே மாட்டார்கள். இதனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலியுறுத்தி பல் துலக்கவே வேண்டும், வாஜிபு என்ற அளவுக்கு அதை பற்றி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரஸ்தாபித்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். இன்றும் அரபு நாட்டுக்கு போனா கேட்டு பாருங்க, அரபிகளிடத்தில் பல் துலக்கிற பழக்கம் மிக மிக குறைவு. அரபு நாட்டில் இருந்தார்களுக்கு தெரியும். இப்போது 1400 ஆண்டுகள் கழித்த பிறகும் பல் துலக்கம் பழக்கம் அவர்களிடத்திலே வரவில்லையானால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்திருப்பார்கள் பல் துலக்கிற விஷயத்தில்? அதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அதை மிகவும் சிலாகித்து விளக்கமாக பல பொன்மொழிகளின் மூலம் கூறிய காரணத்தினால் தான் பல் துலக்குதல் என்பது கூட ஒரு பாடமாக இன்று ஃபிக்ஹ் கிதாபுகளிலே, ஹதீஸ் கிதாபுகளிலே போடப்பட்டிருக்கிறது. அப்படியான குணமுடையவர்களாக இருந்தார்கள். நல்ல பழக்க வழக்கங்கள் அவர்களிடத்திலே இருக்கவில்லை. இப்போதும் அரபிகளிடத்தில் பல்லு துலக்கிற வழக்கம் இல்லை. அவனுக்கு ஸ்ப்ரே வந்திருக்கி நல்ல விலை உயர்ந்த ஸ்ப்ரே எடுத்து காலையில வாயை திறந்து ஒரு தரம் அடிச்சு விடுவான். பாட்டு அவைக்கு படுக்க போக ஒரு தரம் அடிப்பான். அது போதும், வாய் நாராது. ஸ்ப்ரே மூலம் அந்த பல்லு துலக்குவதை அவன் நிறுத்திவிட்டான் இதன் காரணத்தினால. ஆனால் பல்லு துலக்கத்தான் வேண்டும். ஸ்ப்ரே அடிப்பதினால் வாயிலிருந்து நாற்றம்தான் வராது. ஆனால் பற்களில் பல கோளாறுகள் ஏற்படும். அதற்கு பல் துலக்கித்தான் ஆக வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இதே விதமாக சலம் கழிப்பதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். எனவே இன்று உங்கள் மத்தியிலே மலசலம் கழிப்பது சம்பந்தமான ஒரு சில முக்கிய குறிப்புகளை மட்டும் தருகிறேன். எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்ல நேரமில்லை. முதலாவது குறிப்பு, மலசலம் கழிக்கும் ஒருவர் அத்தனஉல் செருப்பணிந்து கொள்ள வேண்டும், காலில் பாதரட்சை அணிந்து கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். மிதிவடிக்கட்டை போட்டாலும் சரிதான், சப்பாத்து போட்டாலும் சரிதான், பம்ஸ் போட்டாலும் சரிதான், காலில் ஏதோ ஒரு வகையிலான பாதணி அணிந்து கொள்ள வேண்டும். செருப்போ சப்பாத்தோ பாட்டாவோ எதுவோ காலில் பாதணி அணிந்து கொள்ள வேண்டும். இது சுன்னத்தான விஷயம். நாங்க என்ன செய்யறோம், சலம் கழிக்கணும் என்று எண்ணம் வந்தா சப்பாத்தோட நின்றால் சப்பாத்தோடையே போயிடுறோம். சப்பாத்தி இல்லாவிட்டா தேடி சப்பாத்தை போட்டு போற வழக்கம் எங்களிடத்துல இல்ல. வெளியில வரக்குள்ள சப்பாத்தோடு வருகிறோம். பள்ளி வாயிலில் சலம் கழிக்க வேண்டுமா இருந்தால் சப்பாத்தோடு போய் சலம் கழிக்கிறோம். வீடுகளிலே நாங்கள் சலம் கழிக்கும் போது சப்பாத்து போடுறல பாத்ரூமுக்கு என்ன செய்யறான், போய் மலசல கூடத்துக்குள்ள போய் சலம் கழித்து விட்டு வருகிறோம். இது கூடாது, சுன்னத்துக்கு மாற்றம். இதனால என்ன பாதிப்பு ஏற்படுகிறது? பெரிய பாதிப்பு இருந்தா பரவாயில்ல, நாம செய்யத்தான் வேணும் என்று செய்யலாம். ஏனும் பாதிப்பு இல்லையாமண்டா என்னத்துக்கு அவசியமா என்று கூட நீங்கள் நினைக்கலாம். பாரிய பாதிப்பு இதிலே இருக்கிறது. என்ன பாதிப்பு தெரியுமா? இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் அதை கண்டுபிடிக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இது பற்றி சுமார் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னர் ஒரு ஆபரேஷன் டாக்டர்கிட்ட நான் டெலிபோனில் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக கேட்டேன். அவர் சரியான விளக்கம் எனக்கு தரவில்லை. அவரிடத்திலே நான் கேட்டேன், இஸ்லாத்தில் மலசல கூடத்தில் செல்லும் போது, மலசல கூடத்துக்கு போகும்போது காலில் பாதணி அணிய வேண்டும் என்று சட்டத்திலே இருக்கிறது. இதற்கு சில வைத்திய நூல்களில், கிதாபுகளில் காரணம் எழுதியிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய மூளையை இயக்கக்கூடிய பிரதான நரம்புகள் அவனுடைய கால் பாதத்திலேதான் அமைக்கப்பட்டிருக்கிறது, காலின் கீழ்ப்பக்கமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் மலசல கூடத்திற்கு பாதணி இல்லாமல் செல்லுவதால் அல்லது பொதுவாக பாதணி இல்லாமல் நடந்து திரிவதால் அவனுடைய கால் பாதம் பாதிக்கப்படுகிறது, தாக்கப்படுகிறது, வெயிலில் சுடுபடுகிறது, மழையில் நனைகிறது, பூச்சிகள் அந்த பாதத்தை கடிக்கிறது, புழுவினுடைய தாக்கங்கள் ஏற்படுகிறது மலசல கூடத்திலே. இதனால் அவனுடைய மூளை வளர்ச்சிக்கு தடை ஏற்படுகிறது. ஆகவேதான் இஸ்லாம் குறிப்பாக மலசல கூடத்திற்கு செல்லும் போது பாதரட்சை அணிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இதை பற்றி மருத்துவ விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது என்று ஒரு ஆபரேஷன் டாக்டரிடத்திலே நான் கேட்டேன். அதற்கு அவர் எடுத்தவுடனேயே சொன்னார், மூளைக்கும் கால்பாதத்திற்கும் சம்பந்தமே கிடையாது.
மூளைக்கும் கால்பாதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. மூளையை இயக்கக்கூடிய எந்த ஒரு நரம்பு கூட கால்பாதத்திலே இல்லை என்று அவர் சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க டாக்டர், அதே ஆபரேஷன் டாக்டர், நீங்க சொல்றதான் நான் கேட்கவும் வேணும், நம்பையும் வேணும். ஆனால் வைத்திய நூல்களில் இந்த ஹதீஸை, அதாவது மலசல கூடத்திற்கு போகும்போது காலில் பாதரட்சை அணிய வேண்டும் என்று இஸ்லாம் ஏன் சொல்லி இருக்கிறது என்பதற்கு மருத்துவ ரீதியாக விளக்கம் எழுதியவர்கள் இப்படி எழுதியிருக்கிறார்களே, இது சரி வராதா என்று திரும்பவும் கேட்டேன். அதற்கு பிறகுதான் அவர் சொன்னார், கொஞ்சம் இருங்க சொன்னார். டெலிபோனிலே எவ்வளவு நேரம் போகும் என்று கேட்டேன். ஒரு அரை மணித்தியாலம் இருக்க முடியாது, நான் திரும்ப எடுக்கிறேன், நீங்கள் அதை பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னேன். திரும்பி அரை மணி நேரத்துக்கு பிறகு நான் எடுத்தேன். அவர் சொன்னார், துப்புரவாக இல்லை என்றும் சொல்ல முடியாது, நிச்சயமாக உண்டு என்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில நரம்பினுடைய தொடர்புகள் இருக்கத்தான் செய்கிறது. இதை பற்றி என்னை விட தெரிந்த ஒருவரிடத்திலே நான் இதை கேட்டறிய வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆகவே இதுவரை மருத்துவம் வைத்தியம் கண்டுபிடிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இப்படியான தாக்கம் மனிதனுக்கு ஏற்படுகிறது. நீங்க சர்வ சாதாரணமா பார்க்கலாம், சாட்சி சொல்றதுக்கு எத்தனை நிபந்தனை இருப்பதாக நான் பல இடங்களிலே பேசியிருக்கிறேன். சாட்சி ஒருவனை சாட்சியாக இருப்பதாயிருந்தால் அவனுக்கு பல நிபந்தனைகள் இருக்க வேண்டும். அதில் ஒரு நிபந்தனை என்ன? அவன் காலில் பாதரட்சை அணிந்து நடமாடக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு அவசரத்துக்கு காலில் பாதரட்சை இல்லாம போறவனை பற்றி பிரச்சனை இல்லை. அவரு காலில் பாதரட்சையே போடுறது கிடையாது, இவரை சாட்சியத்துக்கு எடுக்க முடியாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஏன் சொல்லுகிறது? அவன் காலில் பாதரட்சை போடாட்டி என்ன பொய்யா சொல்லி போட்டுருவான்? அல்ல காலில் பாதரட்சை போடாம இருக்கிறவன் கிட்டவனா அரிப்பான்? இல்லையே. ஏன் அதை இஸ்லாம் நிபந்தனையாக சொல்லுகிறது என்றால், காலில் பாதரட்சை போடாமல் நடமாடி திரிபவனுக்கு மூல வளர்ச்சி குறைவாகத்தான் இருக்கும். நீங்க நல்ல ஆராய்ச்சி பார்த்தாலும் இன்று உலகத்தில் காலில் பாதரட்சை இல்லாம நடமாடி திரியக்கூடியவர்களையும் காலில பாதரட்சை போட்டு திரியக்கூடியவர்களையும் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் அவர்களில் மூளை வளர்ச்சி புத்தி குறைவாகவே இருப்பதை நாம் காண முடியும். அப்படியானால் இஸ்லாத்தினுடைய கண்டுபிடிப்பு எப்படியானது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். வெள்ளக்காரன் இருக்கிறானே, அநேகமாக வெள்ளக்காரன், அநேகமாக படித்தவர்கள் காலில் எந்த நேரத்திலையும் பாதரட்சை பூட்ஸ் பம்ப்ஸ் பாதரட்சை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். படுக்கிற நேரத்திலேயும் அதை கழற்றுறது இல்லாமல் படுக்கிறவனும் இருக்கிறான், கழட்டி வச்சு போட்டு படுக்கிறவனும் இருக்கிறான். ஆனால் பொதுவாக அறிவோடு சம்பந்தப்பட்ட எவரும் காலில் பாதரட்சை இல்லாமல் நடமாடுவதை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அறிவோடு சம்பந்தப்படாத மக்கள் பாதரட்சை இல்லாமல் நடமாடலாம். இதற்கு காரணம் என்ன? அவனும் தெரிந்து வைத்திருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். பாதரட்சை அணிவதனால் இப்படியான நன்மைகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து தான் செய்கிறான். ஆகவே நாங்கள் பொதுவாக பாதரட்சை எல்லா நேரத்திலும் அணிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மலசல கூடத்திலே அணிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், மலசல கூடத்தில் சில கிருமிகள் இருக்கின்றன. மற்ற இடத்தில் இல்லாத சில கிருமிகள் மலசல கூடத்திலே இருக்கின்றன. அது மலசல கூடத்தில் மாத்திரம்தான் வாழும். அந்த கிருமி மனித உடலில் அவனுடைய தலையையும் அவனுடைய கால் பாதத்தையும் மாத்திரமே தாக்கும், வேறு எதையும் தாக்காது. இதுவும் வைத்தியம் மருத்துவம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. மலசல கூடத்திற்கு செல்லக்கூடிய ஒருவன் பாதரட்சை அணியவும் வேண்டும், தலையை மறைத்துக் கொள்ளவும் வேண்டும் என்று சட்டத்திலே இருக்கிறது. தொப்பி போடு அல்லது கையிலெஞ்ச கட்டிக்கொள்ளு
அல்லது ஏதோ ஒரு வகையில் தலையை மறைத்திருக்க வேண்டும். தலையை மறைப்பதினால் தலையை தாக்குகின்ற கிருமி தாக்காது. ஆகவே இஸ்லாம் இதை சுன்னத்தாக்கி இருக்கிறது. மலசல கூடத்தில் பிரவேசிக்கும் போது பாதரட்சை அணிந்து கொள்ள வேண்டும், அதோடு தலையையும் மறைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது தன்ஹியத்து மா ஃபீஹி மின் திக்ரில்லாஹி வ ரசூலிஹி வ குல் இஸ்மின் முஅவ்வமின். நாங்கள் மலசல கூட எல்லைக்குள் போகும்போது அல்லாஹ்வுடைய திருநாமம் எழுதின அல்லது நபிமார்களுடைய திருநாமம் எழுதப்பட்ட அல்லது மலக்குகளுடைய திருப்பெயர்கள் எழுதப்பட்ட அல்லது கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு திருப்பெயர் எழுதப்பட்ட எந்த ஒரு பொருளையும் மலசல கூடத்திற்குள் எடுத்து செல்லக்கூடாது. இசும் கட்டி இருக்கிறீங்களே, இசும் கட்டி இருந்தா அதுல இவ்வளவு குர்ஆன் ஆயத்து, இவ்வளவு அபராதுகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்குமே, அதோடு மலசல கூடத்துக்குள் போகிறீர்களே, அது மாற்றமாகாதா என்றால் மாற்றமாகாது. காரணம் என்னவென்றால் அதில் குர்ஆன் ஆயத்துக்கள், ஹதீசுகள், மலக்குகின்ற பெயர்கள், நபிமார்கின்ற பெயர்கள் எழுதப்பட்டிருந்தாலும் அது கவர் பண்ணப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது. பேப்பரில் எழுதி மெழுகு சீலையால் கவர் பண்ணப்பட்டிருப்பதினால் அதை மலசல கூடத்திற்குள் கொண்டு போகலாம், அதிலே பிரச்சனை இல்லை. கவர் பண்ணாமல், உதாரணமாக இந்த லெமினேட் பண்ணுகிறோமே, இஸ்மை எடுத்து லெமினேட் பண்ணுகிறோம். லெமினேட் பண்ணினால் இஸ்ம் வெளியே தெரியும், பார்க்கிறதுக்கு தெரியும். ஆனால் லெமினேட் பண்ணின இஸ்மையை கொண்டு போகலாம், காரணம் அது கவர் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்படி கவர் பண்ணி இருந்தால் மாத்திரம்தான் எடுத்து செல்லலாமே தவிர, கவர் பண்ணாமல் அல்லாஹ்வுடைய திருநாமம், நபிமார்களுடைய திருப்பெயர்கள், மலக்குகளுடைய பெயர்கள், கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டிய பெயர்கள், இவற்றை நாங்கள் எடுத்து செல்லக்கூடாது. சிலவன் யாசின் கிதாபையும் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சான், இஸ்திஞ்சா காமராக்குள்ள போறான், மலசல கூடத்துக்குள்ள போறான், போகக்கூடாது. இவற்றை எல்லாம் தூரப்படுத்தி விட்டு செல்ல வேண்டும். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே போட்டிருந்தார்களே மோதிரம், அந்த மோதிரத்தில் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று அடிக்கப்பட்டிருந்துச்சு, கொத்தப்பட்டிருந்துச்சு. வெள்ளி மோதிரத்தில் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று கொத்தப்பட்டிருந்துச்சு. அதான் அவங்க போட்டிருந்திருக்காங்க. அதை சீல் பண்ணுவாங்க கடிதங்களுக்கு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பர் ஸ்டாம்பு மாதிரி அந்த மோதிரத்தை தான் பாவிப்பார்கள். அதே மாதிரி நாங்களும் மோதிரத்திலே அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஏதோ ஒரு திருநாமத்தை அல்லது நபிமார்களுடைய திருநாமத்தை அல்லது மலக்குகளுடைய திருநாமத்தை கொத்தலாம், கொத்தி போட்டுக் கொள்ளலாம். மலசல கூடத்திற்குள் பிரவேசிக்கும் போது அதை கலட்டி பைக்கட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது கலட்டி கைக்குள் எடுத்து பொத்திக் கொள்ள வேண்டும், அது கவராக ஆகும். அல்லது அதற்கு மேல் ஒரு விரலையாவது வைத்து அந்த எழுத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒருவன் மோதிரத்தோடு போனால் ஒரு விரலை அந்த பெயருக்கு மேலே இப்படி வைத்து மறைத்துக் கொண்டால் குற்றமாகாது, இல்லாவிட்டால் குற்றமாகும். சினாக்கள் மோதிரம் போட்டிருக்கிறீங்க, திருநாமங்கள் இல்லை, அந்த திருநாமங்களை கணக்கெடுத்து அதனுடைய இலக்கங்களை போட்டிருக்கிறீர்கள். மௌலானா வாப்பா அவர்கள் அப்படி என்ன செய்வார்கள், எழுதி கொடுப்பார்கள். யாராவது மோதிரம் போட்டுக்கொள்ள வேண்டும், எங்களுடைய பெயருக்கு பொருத்தமான ஒரு இஸ்ம் ஒன்றை எழுதி தாருங்கள், அந்த மோதிரத்திலே கொத்தி தட்டானிடம் கொடுத்து கொத்தி போட்டுக்கொள்ள போகிறோம் என்றால் அவருடைய பெயரை எடுத்து அந்த பெயருக்கு கணக்கு பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஏதோ ஒரு திருநாமம் அவருக்கு பொருத்தமானதாக இருக்கும். அதை அவர் சொல்லிக் கொண்டே வந்தால் அவருக்கு பிரயோஜனம் இருக்கும். இப்போ ஒரு பணக்காரன் இருக்கான், நல்ல பணக்காரன், கொழுத்த பணக்காரன், சிட்டியான நோய், ஒரே வியாதி தான் அவருக்கு. இவர் வந்து கேட்கிறாரு, நான்
தினமும் ஓதிக்கொள்வதற்கு அல்லது மோதிரத்தில் போட்டுக் கொள்வதற்கு எனக்கு ஒரு திருநாமம், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லித் தாருங்கள் என்றால் அவருக்கு என்ன திருநாமத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும்? நல்ல கொழுத்த மனக்காரம், சரியான நோயாளி. இப்ப அவர் தினமும் ஓதிக்கொள்வதற்கு ஒரு திருநாமம் கேட்கிறார், அல்லது மோதிரத்திலே அடித்து போட்டுக் கொள்வதற்கு ஒரு திருநாமம் கேட்கிறார். அவருக்கு என்ன திருநாமத்தை கொடுக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல கனி, செல்வந்தன் என்று ஒரு திருநாமம் இருக்கு. இதை நீங்க ஓதிட்டு வாங்க என்று அவருக்கு சொல்லலாமா? அல்ல அதை மோதிரத்தில் அடிச்சு போட்டுங்கன்னு சொல்லலாமா? அவருக்கு சொல்லப்படாது. ஏன்? அவர்தான் கனியாக இருக்கிறாரே, கோடீஸ்வரனாக இருக்கிறாரே. ஆகவே கனி என்ற திருநாமமோ முகனி என்ற திருநாமமோ அவருக்கு பொருந்தாது. பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட திருநாமம் அவருக்கு பொருந்தாது. அவருக்கு தேவை என்ன? நோயாளி, வியாதி உள்ளவன். அவருக்கு தேவை சுகம் கிடைக்க வேண்டும். ஆகவே அதற்குரிய திருநாமத்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது மோதிரத்தில் போடுவதற்கு எழுதி கொடுக்க வேண்டும். யா ஷாபி, யா ஷாபி, நோய் உள்ளவன். இந்த யா ஷாபி என்பதை அல்லாஹ்வுடைய திருநாமம். அல்லது யா நாஃபிஅ, பிரயோஜனம் தருபவனே, சுகம் கொடுப்பவனே என்ற திருநாமம். இதை தினமும் ஓதி வந்தால் நோய் நீங்கும். அல்லது மோதிரத்திலே அவன் அடித்து போட்டுக் கொண்டால் நோய் நீங்கும். அப்ப அவனுக்கு பொருத்தமான திருநாமத்தை தான் எழுதி கொடுக்க வேண்டும். ஏதோ அல்லாஹ்வுடைய திருநாமம் ஒன்று மோதிரத்திலே இருந்தால் அதோடு மலசல கூடத்திற்குள் போவது கூடாது. அதை மறைத்துக் கொண்டு உள்ளே போகலாம். இதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். போகக்கூடாது. போறாங்க ஹாஜநாயகத்துடைய காப்பில் ஹாஜநாயகத்துடைய தர்கா இருக்கென்று வச்சுக்குவோம், அதை பத்தி பரவாயில்ல. அவங்களுடைய பேர் யா ஹாஜான் இருந்தாலோ, சில காப்புகள்ல நான் பார்த்திருக்கிறேன் யா ஃபாத்திமா என்று இருக்கிறது, சில காப்புகள்ல லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறது, சில காப்புகள்ல முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இருக்கிறது. இதை நீங்கள் அணிந்து கொள்ளலாம், அதுல பிரச்சனை இல்லை. அதோடு மலசல கூடத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. போன குற்றம். அவன் வெளியே போற எல்லையில வச்சு அதை கலட்டி பாக்கெட்டுக்குள்ள வச்சா அந்த பாக்கெட் ஒரு கவராக ஆகும். ஆகவே அது பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு போகலாம், அல்லது வெந்நியனுக்குள்ள எடுத்து போட்டுக்கிட்டு போகலாம். அந்த காப்போடு இவர்கள் போய் மலசலம் கழித்தால் இவர்கள் குற்றவாளி ஆகுவார்கள். ஏன்? காஜா நாயகத்துடைய பேரோ, பாத்திமா நாயகத்துடைய பேரோ, ரசூலுல்லாஹ்வுடைய பேரோ கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டிய பெயர்கள். அவற்றையும் நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, மலசல கூட எல்லைக்குள் பிரவேசிக்கின்ற போது ஓதுறத்துக்கு கண்டு ஓதல் இருக்கு. எனக்கு ஞாபகத்துக்கும் வருது இல்லை, சொல்லித்தாங்க பாப்பம். முதல்ல என்ன ஓதிக்கிட்டு போகணும் வருது இல்லையே, சொல்லுங்க பாப்போம். அல்லாஹும்ம இன்னி, இப்ப வருது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸி. ஓடணும். ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள், இதை செய்யுங்கள் என்று செய்ய வேண்டும். அல்லாஹும்ம, இறைவா, இன்னி அஊது பிக்க, நான் உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், மினல் குபுஸி, ஆண் ஷைத்தான்களை விட்டும், வல் ஹபாயிஸி, பெண் ஷைத்தான்களை விட்டும் உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஷைத்தான்ல ஆணும் இருக்கான், ஷைத்தான்ல ஷைத்தானத்து பெண்ணும் இருக்கு. அப்ப பெண்களை கெடுக்கிறது கூடுதலா ஆறு போற ஷைத்தானத்து பெண் தான் போவாள், பெண் ஷைத்தான் தான் போகும். ஆண்களை கெடுக்கிறதுக்கு கூடுதலாக யார் வார? ஆண் ஷைத்தான் தான் வருவான், ஷைத்தான் வருவான், வந்து எப்படியே வழிபடுத்தி விடுவான். மலசல கூடம் என்பது அசுத்தமான இடம். வீட்டை போகணும் அல்லாஹ்வும்ம பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸி என்று ஓதிட்டு போகணும் என்றிருக்கா? கடைக்குள்ள போகாத ஓதிட்டு போகணும் என்றிருக்கா? இல்லையே. மலசல கூடத்தில் மாத்திரம்தான் இதை ஓதிக்கொண்டு போக வேணும் என்று சட்டம் வந்தது. ஏன்? ஷைத்தாண்ட நடமாட்டம் அங்க இருக்கும், வீட்டில் இருக்காது, அவ்வளவு கடையில் இருக்காது.
மலசல கூடம் அசுத்தமான இடம். ஷைத்தானுக்கு குடியிருக்கக்கூடிய இடங்கள் கூடுதலாக இதாயிருக்கும். அசுத்தமான இடங்களில் தான் ஷைத்தானுக்கு குடியிருக்கும். ஷைத்தான் புறக்கிற எப்படி என்று தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஷைத்தான் வேணும்? என்ன வழி எடுக்கிறதுக்கு ஒரு ஆளண்டு வச்சுக்குவோமே, ஒரு ஷைத்தான். உங்களை வழி எடுக்க இன்னொரு ஷைத்தான், உங்களை வழி எடுக்க இன்னொரு ஷைத்தான்டா. இப்ப உலகத்தை இன்றைக்கு எத்தனை 600 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 600 கோடி ஷைத்தான் இருக்கணும் அல்லவா? எப்படி எங்க புள்ள பெற்றுக்கிட்டு இந்த வாட்டில வேலையில நடக்குது? அவ்வளவு பேர் வேணுமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷைத்தானுக்கும் கல்யாணம் முடிச்சுக்கிறல்ல, கல்யாணம் முடிச்சு புள்ள போடுறல்ல. இப்ப ஷைத்தானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரை ஆண்குறியை பெரிசாகத்தான் கொடுத்திருக்கான், நீட்டி கொடுத்திருக்கான். அவனுடைய குதிரத்தை பாருங்க எப்படி என்று. ஷைத்தானுடைய ஆண்குறி மிச்சம் நீளமா இருக்கும். எந்த அளவுக்கு நீளமா இருக்கும்னா அவன் நின்றானா முழங்கால தட்டுமா, அந்த அளவு நீளமானது. அப்ப என்ன செய்வானாம் அந்த ஷைத்தான்? இந்த காலை மடிச்சு பிடிப்பானா, இப்படி மடிச்சு பிடிச்சி இந்த முழங்காலினுடைய உட்பகுதி அந்த மடிப்புக்குள் தன்னுடைய ஆண்குறியை வைத்து லீலை பண்ணுவானாம். அந்த லீலையின் மூலம் அவனுக்கு நுத்துபா ஒளியாகும், இந்திரியம் வெளியாகும். அந்த இந்திரியம் சின்ன பிள்ளைகள் சவுக்கார நுரையை போட்டு கரைச்சிக்கிட்டு பப்பாசி குழல் எடுத்து வச்சு இப்படி ஊதி விடுவானுங்களே, முட்டையாக போகுதே, அதே மாதிரி முட்டையாக போகுமா. அவனுடைய நுத்துபா வெளியாகி முட்டையாகத்தான் பறந்து திரியுமாம். பறந்து போகிற நேரத்தில் இந்த சவுக்கார முட்டை சவர்க்கார குமிழ் இதுல வெயில் பட்டா என்ன செய்யும்? உடையுமே. அதே போல அவனுடைய நுத்துவா சவர்க்கார குமிழ் போல் மேலே எழுந்து போகும்போது வெயில் பட்டவுடன் அல்லது காட்டுப்பட்டவுடன் அது வெடிக்கிறது. வெடித்தவுடன் ஷைத்தான் பிறந்தான். அதுக்குள்ள ஒரு ஷைத்தான் இருப்பான், உடனே பிறந்து விடுகிறான். இப்படித்தான் ஷைத்தான் பிறக்கிறான். இந்த ஷைத்தான் அசுத்தமான இடங்களில் இருந்து கொண்டு அங்க போறவர்களுக்கு பலவிதமான ஹியாலுகளையும் சிந்தனைகளையும் கூடாத எண்ணங்களையும் தோற்றுவிப்பான். அதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளம் வரும் முன் என்ன செய்யணும்? அணையை கட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ போய் அங்கே உன்னை ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு முன்னர் நீ பாதுகாப்பு தேடிக்கொள் என்று அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி என்று ஓதிக்கொள்ள வேண்டும். இதை பெண்களும் பாடமாக்கிக்கிங்க, ஆண்களும் பாடமாக்கிங்க. இவ்வளவு காலத்துக்கு நாங்க பாடமாக்காம இருந்தோம்னா அது மிக கவலைக்குரிய விஷயம். சரி, இதை ஓதிக்கிட்டு உள்ளுக்கு போயாச்சு. உள்ளுக்கு போய் ஓதப்படா, வெளியே நின்று ஓதிக்கொண்டு உள்ளே போகணும். சரி, உள்ளுக்கு போயாச்சு. போய் மலசலம் எல்லாம் கழித்து விட்டு வெளியே வரும்போது ஒரு ஓதல் ஓதணும். அது என்ன ஞாபகம் இல்லையா? அது கபுஷி போ, அங்க வச்சுதான் ஞாபகம் வரும், மற்ற இடத்துல ஞாபகம் வராது. உஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னியல் அதா வ ஆஃபானி. உஃப்ரானக மனசரமெல்லாம் கழிச்சு போட்டோமே, கழிச்சு முடிஞ்சா கப்புசிக்குள்ள கொண்டுட்டு ஓதப்படா, வெளியில வந்துடணும். வந்து உஃப்ரானக இறைவா உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லதி எப்படியான அல்லாஹ்வானால் உஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஸ்ஹப அன்னியல் அதா நஜீஸை என்னை விட்டும் வெளிப்படுத்தி போக்கி வைத்து விட்டான். வெளிப்படுத்தி விட்டானே, அவனுக்கு எல்லா புகழும். வஆபானி இன்னும் என்னை ஆரோக்கியமாக வைத்தானே, அவனுக்கு எல்லா புகழும். சரி, இது ரெண்டும் சரிதான். என்ன? நஜீஸை வெளிப்படுத்தி விட்டானே, அவனுக்கு எல்லா புகழும். அது சரி, பகுதிக்குள்ள இந்த நஜீஸை நேர்ந்துட்டு
ஒளியாய் போச்சு, அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி போட்டான். அதுக்காக வேண்டி அவனை போலத்தானே வேணும். சரி, வாவானி இன்னும் என்னை ஆரோக்கியமாக ஆக்கி வைத்தானே, அவனுக்கே எல்லா போலும். 3 நாளைக்கு மலம் கழிக்காம இருந்தா நிலைமை என்ன வரும்? பீ பொறுத்து சாகுற வேலை வருவதா இல்லையா? எத்தனை பேர் பீ பொறுத்து செத்திருக்கானா இல்லையா வரலாற்றில் இரு. அப்படியெல்லாம் இல்லாமல் என்னை ஆரோக்கியமாக ஆக்கி வைத்தானே, அவனுக்கே எல்லா புகழும். அது ரெண்டும் சரி. குர்ஆனுக்கு என்னத்துக்கு? மலம் கழிக்க போகும்போது ஓதினீங்க, ஆண் செய்தான் பெண் செய்தானுடைய தீமையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஓதினீங்க, பொருந்தும். ஏன்? ஆண் செய்தான் பெண் செய்தான் வழி கெடுக்காம ஒரு பாதுகாப்பு தேடினோம். வெளியிலே வந்து இறைவா உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொல்றீங்களே, என்ன பாவம் செஞ்ச கக்குச்சிக்குள்ள வச்சுக்கிட்டு? மனசெல்லாம் கழித்த வேலானே பார்த்த வேலை, அது பாவமான வேலையா? இல்ல, அது மனிதனுக்கு சர்வசாதாரணமாக மனிதன் செய்கின்ற வேலை, அது பாவமான காரியம் இல்லை. அப்படியானால் பாவமான காரியத்தை செய்யாமல் பாவ மன்னிப்பு அந்த இடத்திலே குறிப்பாக கேட்பதற்கான காரணம் என்ன, அதில் உள்ள தத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தத்துவம் தெரியுமா? இவன் ஒரு பாவம் செய்தான், உள்ளுக்கு கக்குச்சி உள்ள ஒந்தி இவன் பாவம் செய்தான், மலசலம் கழித்தானே, அது பாவம் இல்ல. அல்லாஹ்வுடைய திக்ரு இல்லாமல் இருந்தானே, அது பாவம். ஏன்? மலசல கூடத்துக்குள்ள அல்லாஹ்வுடைய திக்ரு செய்யலாமா? கொண்டு விட்டே போக இயலாது என்று சொன்னா அதுக்குள்ள குண்டிட்டு அல்லாஹ் திக்ரு செய்யலாமா? இயலாது. அப்போ ஒரு 10 நிமிஷம் ஒருவன் மலம் கழிக்கிறான், சலம் கழிக்கிறானாம் என்றால் அந்த நேரத்தில் அவன் திக்ரு செய்ய முடியாது, சும்மாதான் இருக்க வேண்டும். எனவே சும்மா இருந்தது பாவம். அங்க திக்ரு இல்லாம சும்மா இருக்கிறோமே, அதுவே பாவம். அது பாவம் என்பதற்கு இதுதான் ஆதாரம். மலசல கூடத்தில் இருந்து வெளியேறியவுடன் உறைவா உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்ற ஓதலை உஃப்ரானக என்று சொல்ல வேண்டும். காரணம், இவர் ஓதாமல் இருந்தாரே, திக்ரு செய்யாமல் இருந்தாரே, அது பாவம். ஆகையினால பாவ மன்னிப்பு. இதையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இது வெளியில வந்தவுடன் ஓதுற ஓதல். கழுவி துப்புரவு செய்யணும் அல்லவா? துப்புரவு செய்யறதுக்கு பிறகு ஓதுற ஓதல் என்ன? அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பி மினன் நிஃபாகி வஹஸ்ஸின் ஃபர்ஜி மினல் ஃபவாஹிஷ். இதை ஓதும். அல்லாஹும்ம இறைவா தஹ்ஹிர் கல்பி மினன் நிஃபாக், முனாஃபிக் தனத்தை விட்டும் நயவஞ்சகத்தனத்தை விட்டும் என்னுடைய கல்வை நீ துப்பரவாக்கி விடு. அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பி மினன் நிஃபாக் வஹஸ்ஸின் ஃபர்ஜி மினல் ஃபவாஹிஷ். என்னுடைய பெண் என்றால் பெண்குறி, ஆண் என்றால் ஆண்குறி, என்னுடைய ஆண்குறி அல்லது பெண்குறி பாவத்தில் விழுந்து விடாமல் நீ என்னை பாதுகாத்துக் கொள். இவ்வளவையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அது செய்யணும். ஆனா இப்ப எங்கட வீட்டுகள்ல பாத்ரூம் கக்கூசி எல்லாம் ஒன்றாத்தானே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப மலசலம் கழிக்கன்னு போக ஒரு இது போகலாம். சரி, மலசலம் கழிச்சு முடிஞ்சு அதுக்குள்ளானே கழுவ போறோம். இப்ப அதே கக்கூசிக்குள்ளான கழுவ போறோம். அப்ப ஒண்ணு ஓதிருக்கலாம் என் கக்கூஸ். உடனே என்ன செய்ய, மலசலம் கழிச்சு முடிஞ்சு கழுவுங்க. கழுவி முடிச்சு வெளியில வந்ததுக்கு பிறகு இரண்டையும் சேர்த்து ஓதிக்கொள்ளுங்கள். மலசலம் கழித்த பின் ஓதுகிற அந்த ஓதலையும், குர்ஆனுக்கு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னில் அதா வஆஃபானி என்ற ஓதலையும், கல்வினருக்கு பிறகு ஓதுவீர்களே அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பி மினன் நிஃபாக் வஹஸ்ஸின் ஃபர்ஜி மினல் ஃபவாஹிஷ், அதையும் ஓதிக்கொள்ளுங்கள். இது கட்டாயம் செய்ய வேணும். கால் வைக்க போறீங்க, இப்பதான் காலை வைக்க போறாங்க. அதுல நான் தக்தீமுல் யசாரி இன்த துஹூல், நீங்கள் மலசல கூடத்திற்கு பிரவேசிக்கும் போது, உள்ளே போகும்போது உங்களுடைய இடது காலை முதலில் வையுங்கள். வலது காலை வச்சுட்டு போறான். நாம் எத்தனை தரம் பள்ளியில ஹதீஸ் சொல்லியிருக்கோம், ஜும்மாவில் இன்று சொல்லியிருக்கோம். அட பள்ளிக்குள்ள நீங்க நுழையக்குள்ள வலது கால முதல்ல வச்சு நுழைங்க. பள்ளியை விட்டும் வெளியேறுகிற நேரத்தில் இடது கால முதல்ல வச்சு வெளியேறுங்க. மலசல கூடத்துக்கு பிரவேசிக்கும் போது முதல்ல இடது கால வைங்க. பள்ளிக்கு மாத்தம்
இடது கால வச்சு போங்க. மலசல கூடத்திலிருந்து வெளியேறும் போது வலது கால முதல்ல வச்சு வெளியேறுங்கள் என்று பல தடவை பேசியிருக்கோம். சும்மா அந்த படிக்கட்டுல இருந்து உட்கார்ந்து பார்த்துக்கிட்டா தெரியும். எல்லாரும் அவன் இஷ்டப்படிதான் ஏறி போறான் பள்ளிக்க. எவனுமே இந்த சட்டத்தை நினைச்சு வலது காலையில் முதல் வச்சு போகணும், அந்த நேரத்தில் என்ன ஓதணும் எல்லாம் செய்யற மாதிரி தெரியல. அதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனாக வாழ்வதற்கு வழிகாட்டி தந்த முறைகள். மனுஷனாக இருந்தால் நாங்கள் அதையெல்லாம் செய்யத்தான் போகணும். உள்ளுக்கு போகும்போதோ இடது கால முதல்ல வைக்கணும். சரி, கக்கூஸ் இல்ல, பாத்ரூம் இல்ல, சும்மா ஒரு இடத்த கோடி மாதிரி ஒரு இடத்த மணல்ல போகணும். அப்ப அந்த இடத்த இடத்த வச்சு ஓதல, இந்த ஓதல உங்களுக்கு தெரியும் தானே ஒரு எல்லை. இது மலசலையும் கழிக்கக்கூடிய எல்லை என்று நீங்க ஒரு எல்லையை கணிச்சா அந்த எல்லைக்கு முன்னால வச்சு ஓடிட்டு இடது கால முதல்ல வச்சு போனால் போதும். தக்தீமுல் யமீன் இன்தல் குரூஜ், வெளியே வரக்குள்ள வரும்போது வலது காலை முதலில் வைத்து வர வேண்டும். அதமு ரஃபி ஸௌபி ஹத்தா யதுனுவ மினல் அர்த், அது இப்ப நங்கட வீடுகளை பொறுத்து இல்ல. என் வீடுகள் எல்லா வீடுகள்லயும் அநேகமா கக்கூசி வந்துட்டு என்ன, அதனால இது பொருந்தாது. பொதுவான இடங்கள்ல கக்குசி போறாங்களுக்கு தான் இது பொருந்தும். என்ன, கக்குசி போற இடம் அங்க இருக்கி ஒரு 10 பாகத்துக்கு அங்கால இருக்கண்டா இவிடத்தை வச்சுக்கிட்டு உடுப்புகளை எல்லாம் சாரணையும் உசத்திக்கிட்டு போறது இருக்கே, அது கூடாது. இங்க இருந்தே உசத்திக்கிட்டு போறான். எப்போ உசத்த வேணும், அந்த இடத்திற்கு போய் குண்டுகின்ற நேரத்தில் தான் உசத்த வேண்டுமே தவிர இங்கிருந்து உசத்திக்கிட்டு போறது பிழை. அது வெளியில தான் பிரச்சனை வரும். நம்ம கக்குசிகளுக்குள்ள போகும்போது இந்த பிரச்சனை வராது. அல்-இஅ்திமாது அலல் யஸாரி இன்தல் ஜுலூஸ், மலங்கழிக்கும் போதும் சலங்கழிக்கும் போதும் ஆணோ பெண்ணோ எப்படி குண்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கூட சொல்லி காட்டி தந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறார்கள் பார்த்தீர்களா? மலசலம் கழிக்கும் போது ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ எவ்வாறு குண்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். எவ்வாறு உந்த வேண்டும்? சர்வ சாதாரணமாக மற்ற நேரங்களில் நாங்க குந்துறோமே அதுபோல குந்தப்படாம். எப்படி குந்த வேணும்? எங்களுடைய உடலினுடைய சகல பாரத்தையும் இடது காலுக்கு கொடுத்து இடது காலில் ஊன்றிய வண்ணம் ஒரு பக்கம் சாய்ந்தவரை போல மலசல கூடத்திலே மலசலம் கழிக்கும் போது நாங்கள் குந்திக் கொண்டிருக்க வேண்டும். ஏன்? இந்த மூத்திர பை இருக்கிறதவா, மனுஷனுக்கு மூத்திரப்பை எங்க முதுகில் அருகி எங்க அருகி இடது பக்கம் இவ்விடத்தை அருகி. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய உடலின் முழு பாரத்தையும் இடது காலுக்கு கொடுத்து இந்த மூத்திர பையை நசுக்கிய வண்ணம் குந்திக் கொண்டிருக்கும் போது அவனுடைய மூத்திரங்களில் ஒரு சொட்டு கூட பாக்கி இல்லாமல் மூத்திர பையிலே இருந்து வெளியேறி விடுகிறது. அப்படி குண்டாமல் மூத்திரப்பையை நசுக்காமல் அவன் சலம் கழித்து விட்டு எழுந்து வருவானே, ஆனால் மூத்திரப்பையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீர் வந்து ஆண் குறியாலோ பெண் குறியாலோ ஒளியாகும். ஆணுக்கு தெரியாது. போவாரு, குந்துவாரு, மூத்திரம் பெஞ்சிட்டோம் சலம் கழித்து விட்டோம் என்று கழிவு கொண்டு வருவாரு. ஆனால் வரும்போது நீர் ஒளியாகி சாரல்ல படும். அதோட வந்தவன் தொழுதுட்டு போவான், தொழுக பாத்தில். அதே மாதிரி ஒரு பெண்ணும் செய்யலாம், தொழுகை பாத்திலாகும். ஆகையினால இந்த அமைப்பில் குண்டிக் கொண்டு போனால் மூத்திர பையில் நீர் தேங்காமல் தங்காமல் அனைத்துமே ஒளியாகுவதற்கு ஒரு வசதி ஏற்படுகிறது. அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதமு இபாலத்தில் ஜுலூஸ், மலசல கூடத்திற்கு போனால் நீண்ட நேரம் இருக்கக்கூடாது. அது மூலவியாதியை ஏற்படுத்தும். நீண்ட நேரத்தில் கொண்டிட்டு கிடக்கப்படா. சிலவன் பேப்பர் பார்க்கிறதே கக்குச்சிக்குலாம். சிலவன் படிச்சவன் நான் பார்த்திருக்கேன், கக்குச்சி போகல பேப்பர் சேர்றான். அவன் அலுமாரியில
தேடி 2-3 ஐட்டம் பேப்பர் தினகரன் மற்ற எல்லா பேப்பரையும் அள்ளி கொண்டு போய் குஞ்சுக்குள்ள போட்டுக்கிட்டு குண்டிட்டு பீயும் போறான். இவன் என்ன செய்யறான்? பேப்பரும் பார்க்கிறான். ஏன்னா அவனுக்கு பேப்பர் பார்க்க நேரம் இல்லை. அந்த நேரத்தில் அதை செஞ்சுக்குவோம் செய்கிறான். அதற்காக நீண்ட நேரம் குந்திக் கொண்டு பேப்பர் பார்க்க கூடான கருத்தல்ல, நீண்ட நேரம் குந்திக் கொண்டிருக்க வேண்டிய நிலைமை அவனுக்கு ஏற்படுகிறது. ஆகையினால் அவனுக்கு பாசூரா மூலவியாதியை ஏற்படுத்தும். நீண்ட நேரம் மலசல கூடத்திலே தங்கக்கூடாது. அதமுத்த கல்லும் மலசல கூடத்துக்குள் பிரவேசித்தால் முடிந்து வெளியே வார வரைக்கும் பேசக்கூடாது. இவரும் பேசக்கூடாது. வெளியில நிற்கிறார்கள் யாரும் என்ன கேள்விகளை கேட்டா அவரும் என்ன செய்யக்கூடாது, கதைச்சு கூடாது. அவசரமான செய்தி என்றா மட்டும்தான் கதைக்கணும். அவசரமான செய்தி பிள்ளைக்கு நிறைய பிடிச்சிட்டு இவரு ஹபுசி பிள்ளைக்காரு, இந்த பிள்ளைக்கு நிறைய பிடிச்சிட்டு சொல்லுங்க வாங்க வாங்களா இல்லையா இந்த வாரம் அவர் வர வேண்டியதுதான். அதுக்காக வந்து கதைக்காம இருக்கிறேன் அர்த்தம் இல்ல. சும்மா தேவையில்லாம என்ன செய்யக்கூடாது, கதைக்க கூடாது. அதுவும் பிழை. அடுத்தது அல் மஸ்ஹு பில் யசாரி மின் அத்-துபுரி இலா ரஅஸி الذكரி வநஸ்ருஹு பிலுத்ஃபின் ஸலாஸன். இது அதிகமானாக்கள் செய்யுங்கள் என்னமோ தெரியா செய்யும். அதான் அந்த மலசலம் கழித்து விட்டு துப்புரவு செய்யறதுக்குரிய விதிமுறை வழிமுறை. செய்யாமல் விட்டால் சலம் வெளியாகும், உங்களுக்கு தெரியாம அது குற்றமாகிவிடும். அது எப்படி? சலம் கழித்து விட்டீர்களா, முடிஞ்சு போச்சு. மூலசாரத்தினுடைய சலம் தான் கழிக்கிறீங்க, மலம் கழிக்கல. சலம் கழித்து முடிந்த பிறகு மூலசாரத்தினுடைய அடியில் இருந்து எங்களுடைய இடது கை விரலால் இப்படி தடவிக்கொண்டே வந்து ஜக்கருக்கு ஆண்குறியையும் தடவவான். 3 சரம் அந்த ஆண்குறியை இப்படி உருவி விட வேண்டும். இப்படி பிடிச்சி உருவி விட வேணும். 3 சரம் தான் சட்டத்தில் இருக்கு. பில்லுத்துஃபின் என்றும் சட்டத்தில் இருக்கு. மெல்ல, எப்படி மெல்ல, அவசரமாக அல்ல, மெல்ல 3 சரம். இந்த 3 சரம் என்பதும் இஸ்லாம் சொல்லுது பாருங்க. 3 சரம் என்பதும் மெல்ல என்பதும் எங்களுக்கு ஒரு கருத்தை காட்டும். மெல்ல செய்யாமல் வேகமாக செய்தால் அல்லது 3 தரத்துக்கு மேலாக செய்தால் இவனுக்கு சில ஷைத்தானியத்தான எண்ணங்களும் வந்துவிடலாம் என்பதற்காக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நீ அப்படி செய், 3 தரம் தான் செய், மெல்ல செய். எனவே சலம் கழித்து முடிஞ்ச பிறகு உடனே கழியிடப்பட நாங்க கழியிட்டு உடம்புக்கு வந்த உடனே என்ன செய்யும்? சலம் வெளியாகத்தான் செய்யும். குண்டிக்கொண்டு 3 தரம் என்ன செய்ய வேண்டும்? அதை உருவி விட வேண்டும், நசர் இழுத்து விட வேண்டும். தேங்கி நிற்கின்ற சலமும் வெளியே வந்த பிறகு கழுவ வேண்டும். இது ஆணுக்கு. பெண்ணுக்கு என்ன செய்கிற? ஆண்கள் இப்படி செஞ்சு கொள்ளலாம். பெண்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், சலம் கழித்து நன்றாக முடிந்து விட்டதா உடனே கழுவாதீர்கள். உங்களுடைய அடி வயிற்றை புளிய வேண்டும். இப்படி புளிய வேண்டும் 3 தரம். புளிகின்ற பொழுது, கசக்குகின்ற பொழுது தேங்கி நிற்கக்கூடிய சலமும் வெளியே வரும். அதற்கு பிறகு துப்புரவு செய்ய வேண்டும். இது பெண்களுக்கான முறை. அடுத்தபடியாக அதமுல் பௌலி பிலா உதிரின் காய்மன். நின்று கொண்டு சலம் கழிப்பது விரும்பத்தக்கதல்ல, நல்ல பழக்கம் இல்லை. அதை தடை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவனுக்கு குந்த முடியாது ஒரு சூழல். என்ன செய்யலாம்? நின்று கொண்டு சலம் கழிக்கலாம். குந்த முடியல எப்படி? இவனுக்கு காலுக்குள்ள பொக்கோளம் ஒன்று இவடத்த குந்தேலுமா? பொக்கோளம் இருந்தா குந்தேலாம். அப்ப நின்று விட்டு அடி, நின்று சலம் களி, அது பாவமாகாது. சில இடங்கள்ல இந்த லோங்ஸ் போட்டு போறவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. ரொம்ப இறுக்கமா போட்டுக்கிறான் லோங்ஸ, ரொம்ப பிச்சா போட்டுக்கிறான். அங்கு போய் குண்டினா பிடிக்கும் லோங்ஸ். அந்த அளவுக்கு தான் பிச்சாரிக்கு. ஆகையினால என்ன செய்யறான்? நின்று கொண்டு சலம் கழிக்கிறான். அது ஆகும், அது குற்றமாகாது. அல்லது ஒரு இடத்துக்கு நாங்க போனோம், அந்த இடத்துல குந்தினால் எங்களுடைய உடலிலோ உடையிலோ
அங்குள்ள நஜீஸ்கள் படும் அந்த அளவுக்கு குப்பைகள் கூலங்கள் நிறைந்து கிடக்கின்றன. அப்படியான ஒரு கட்டத்தில் நின்றுதான் போக வேண்டும் என்றிருந்தால் நின்று சலம் கழிக்கலாம். இவை அல்லாத கட்டங்களில் நின்று கொண்டு சலம் கழிப்பது பிழை, குற்றம். ஆதமுல் இஸ்திஞ்சாஇ பில் மாஇ ஃபீ மௌஇஹி இன் ஹீஃபத் தர்ஷீஷ். இதையும் நீங்க கவனிக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். நாங்க மலசலம் கழிக்கிறோம், எங்கட கபூசிக்குள்ளான்னு கழிச்சு போட்டு என்ன செய்யறோம், அவிடத்தையும் தானே கழுகிறோம். அப்ப நம்ம வீட்டு கபூசிகள்ல பேசன் வச்சிருக்கு, மாப்பிளால பேசன் வச்சிருக்கு. இந்த பேசன் எல்லாம் மலம் கழிக்கும், பேசன் எல்லாம் சலம் கழிக்கும். கழிச்சு விட்டு அவ்விடத்திலேயே கழுவும் போதும் கழுவி அந்த தண்ணீர் இவருடைய மேல தெரிக்குமா தெரிக்காதா? தெரிக்கும். இவருடைய உடையில தெரிக்குமா தெரிக்காதா? தெரிக்கும். தெரிச்சால் நஜீஸா போயிட்டு உடல்ல பட்டா உடல் நஜீஸாகும், உடையில பட்டா உடை நஜீஸாகும். சரி, இப்ப கப்புசி இருந்து போட்டு நாம பாத்ரூமுக்குள்ள உடனே போய் குளிக்கிறான் தாண்டா பரவாயில்ல. அவடத்து பட்டாலும் பரவாயில்ல, உடையில பட்டாலும் பரவாயில்ல, உடல்ல பட்டாலும் பரவாயில்ல, பாத்ரூமுக்கு போய் குளிக்கத்தான் போறோம், எல்லாம் கழுவப்பட்டு போயிடும் என்று செய்யலாம். கப்புசி மரசலம் கழித்த நேரம் எல்லாம் குளிச்சுட்டு அடிப்போம் இல்லை, காலை நேரத்தில் அப்படி செய்யலாம். அவசரமாக மனசலம் கழிக்கிறோம், கழிச்சு போட்டு பள்ளிக்கு வரணும் அல்லது வேற வேலைக்கு போகணும்ங்கிற நேரங்கள்ல நீங்க அந்த கழுவுற நேரத்தில் இந்த தெறிக்கக்கூடிய தண்ணீரை கவனித்து செய்ய வேண்டும். அதாவது தெறிக்காமல் செய்ய வேண்டும். அதான் சில இடங்கள்ல கப்புசி இருக்கிறது ஒரு இடம், கழுவுறது இன்னொரு இடமாக மாற்றி வச்சிருக்காங்க. கப்புசிக்குள்ள பாருங்க, உசரமா கட்டி வச்சிருக்காங்க, அதே கப்புசி போறதுக்கு. அதுல இருந்து ஒரு படி கீழே இறங்கி கழுவுற இடம் வச்சிருப்பாங்க. அப்ப தெறிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்படி வீட்டில் நீங்க கட்டி கொள்ளுங்கள். கட்டாவிட்டால் கவனமாக தெறிக்காமல் நீங்கள் பாதுகாப்பாக கழுவி கொள்ள வேண்டும். அதமுல் பவுலி ஃபீ ஜுஹ்ரின், ஓட்டைகள், பொந்து என்று சொல்றோம், பொந்து, ஓட்டை, பொதும்பு, குழி, இப்படியான இடங்களில் சலம் கழிக்க கூடாது. ஏன்? ஓட்டைக்குள்ள என்ன இருக்கு தெரியும். ஓட்டை கிட்ட வச்சு சலம் கழிக்கக்குள்ள உள்ளடிக்கிற சாமான் ஒன்று வந்து கொத்தி போட்டா, அதுக்காகத்தான் இஸ்லாம் சொல்லுகிறோம், ஓட்டையான, குழியான, பொந்து, பொரும்பு இப்படியான இடத்திலே சலம் கழிக்க வேண்டாம். திண்ணமான இடத்திலும் சலம் கழிக்க வேண்டாம். திண்ணமான இடம் என்றா என்ன? சீமண்டி தர போல திண்ணமான இடத்துல சலம் கழிச்சா என்ன செய்யும்? தெரிக்கும். எங்க தெரிக்கும்? உடம்புலையும் தெரிக்கும், உடையிலையும் தெரிக்கும். இந்த இஸ்தியா காமரா சலகூடம் கட்டி வைக்கப்பட்டிருக்கு. இதுலேயும் மட்டும் சரியா கவனம் இல்லாம சலம் கழித்தான் என்ன செய்யும்? தெரிக்கும். அப்ப தெரிக்காத அளவுக்கு அவன் கவனமாக சலம் கழித்துக் கொள்ள வேண்டும். அப்ப திண்ணமான இடத்தில் சலம் கழிப்பதும் கூடாது. காற்றடிக்கின்ற, காற்று வீசுகின்ற இடத்திலும் சலம் கழிப்பதோ மலம் கழிப்பதோ கூடாது. ஏன்? காத்துல என்ன செய்யும்? அது அடிச்சு தெறிச்சி உடையில பட்டு நஜ்ஸா போகும் என்பதற்காக. நாசி, மனிதர்கள் ஒன்று சேர்ந்து கூடிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலும் மலசலம் கழிப்பது கூடாது. ஏன்? மனிதர்கள் என்ன செய்ய, ரெஸ்ட் எடுக்கிற இடம், பின்னரமான உடனே ஒரு 5-10 பேர் பேசி தீக்கிறதுக்கு எத்தனை இடங்கள் இப்ப நம்ம ஊர்லயும் என்ன செய்யுது, இருக்குது. அப்படியான இடங்கள்ல போய் மலசலம் கழிக்க கூடாது. அது மனிதனுக்கு தங்கடம் செய்யும். பாதையிலே மலசலம் கழிக்க கூடாது. ஒரு மனிதனுக்கு ஒரு அபிஷேகமா ஏற்பட்டு போச்சு, ரோட்டால் நடந்துகிட்டு போறான், உடனே சலம் கழிச்சுதான் ஆகணும் என்ற ஒரு நிலைமை வந்தா சலம் கழிக்கிற செய்தி வேற. இவர் பாதையிலே சலம் கழிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளக்கூடாது, அது பிழை. பழம் தரக்கூடிய மரத்தின் கீழ் மலசலம் கழிப்பதும் கூடாது. பழம் தராத மரத்தின் கீழ் மலசலம் கழிக்கலாம். காரணம் என்ன? இந்த பழம் விழும், மலசலத்தில் விழுந்தால் அதை மனிதர்கள் எடுக்க மாட்டார்கள். ஆகவே பழம் தருகின்ற மரத்தின் கீழ் மலசலம் கழிப்பதும் கூடாது. இந்த கபர்கள் இருந்தால் அதற்கு பக்கத்தில் மலசலம் கழிப்பதும் கூடாது.
ஓடாமல் கட்டுப்பட்டு நிற்கின்ற தண்ணீரிலும் மலசலம் கழிப்பது கூடாது. கலீலின் ஜாரின் ஓடுகிறது, ஆனா பெருசா ஓடல்ல, சும்மா லேசா கொஞ்சமா ஓடுகிறது, அந்த தண்ணீரிலும் மலசலம் கழிப்பது கூடாது. கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ மலசலம் கழிப்பதும் கூடாது. கிபிலாவை முன்னோக்கி மலசலம் கழிக்கவும் கூடாது, பின்னோக்கி மலசலம் கழிக்கவும் கூடாது. அப்ப எங்களை பக்கம் திருப்போம். இப்ப நாங்க நம்ம ஊரை பொறுத்தவரையில மேற்கு பக்கம் தானே கிபிலா இருக்கி, நம்ம ஊருக்கு மேற்கு பக்கம் தானே கிபிலா இருக்கி. அப்ப மேற்கு பக்கம் மொத்தம் திரும்பிக் கொண்டு சலங்களித்தாலும் ஏன் அவன் கிபிலாவை முன்னோக்குகிறான். கடற்கரை பக்கம் திரும்பிக் கொண்டு அவன் சலங்களித்தாலும் அவன் என்ன செய்யறான்? கிபிலாவை பின் நோக்குகிறான், பின் காட்டுகிறான். இரண்டுமே கூடாது. அப்படி என்ற என்ன செய்யணும்? வடக்கு தெற்காக நாங்க என்ன செய்யலாம்? எங்களுடைய ஊரை பொறுத்தவரையில வடக்கு தெற்கிலே கிபிலா இருக்கி இல்ல, கிழக்கு மேற்கலாம் அந்த பிரச்சனை வரும். ஆகினால வடக்கு தெற்காக நாங்கள் என்ன செய்யலாம்? மலசலம் கழிக்கலாம். கிழக்கு மேற்காக மலசலம் கழிக்க கூடாது. வேலை வண்டியதான் பெய்ய வேண்டியதுதான். அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. கடல்ல மீன் பிடிக்க போறவன் நடுக்கடல்ல கிடக்கான் 2 நாளைக்கு. அப்ப எங்க ஊருக்கு போய் தீய வேண்டி வருவோம் வார அதெல்லாம் தேவையில்லை. கடல்லையே பேல வேண்டியது, கடல்லையே பேய வேண்டியது. சலமும் கழிக்கலாம், பலமும் கழிக்கலாம். அதை பத்தி எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள். அதுல அப்படி செய்யப்படா. அவடத்தை குந்தக்குள்ள உசத்திக்கணும், விளம்பினோடனே விட்டுற வேணும். தூரத்திலிருந்து உசத்தி கொண்டு போகப்படாது. சரி, கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ மனசலம் கழிக்க கூடாது தானே. அப்ப முன்பக்கத்தை காட்டவும் மேலா, பின்பக்கத்தை காட்டவும் மேலான்னு வச்சுக்குவோம். இப்ப இதுல சட்டம் வித்தியாசமா இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த சட்டத்தை. உதாரணமாக நாங்க கடற்கரைக்கு போறோம். கடற்கரைக்கு போய் மலங்கழிக்காவிட்டாலும் சலங்கழிக்கிற நிலைமை ஏற்படுகிறதா இல்லையா? கடற்கரைக்கு போறாக்களுக்கு சலங்கழிக்க வேண்டி வந்தால் இது பெண்களுக்கும் தான் ஆண்களுக்கும் தான் இந்த சட்டம். கடற்கரையில திறந்த வழி, திறந்த வழியில நீங்க சலங்கழிக்க வேணும் என்றால் அல்லது மலங்கழிக்கத்தான் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேணும்? 3 முழம் நல்ல விலை கொள்ளணும். 3 முழத்துக்கு ஒரு திரை ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ளணும். நீங்க அந்த திரையினுடைய உசரம் 1 முழத்தின் 3/2 பங்கிடிக்க வேணும். ஒரு முழம் குந்திட்டு என்ன செய்ய போறோம்? இந்த கிபிலா பக்கம் பார்த்து சலங்கழிக்க போறோம், அல்ல கடற்கரை பக்கம் பார்த்து சலங்கழிக்க போறோம். கிபிலா பக்கம் சூத்த காட்ட வேண்டிய நிலைமை வரும், பின்பக்கத்தை காட்ட வேண்டிய நிலைமை வரும். பின்பக்கத்தையும் காட்டக்கூடாது, மின்பக்கத்தையும் காட்டக்கூடாது என்றுதானே வந்திருக்கி. சலங்கழிக்கும் போது கிபிலாவுக்கு முன்னையும் காட்டாதே பின்னையும் காட்டாதே. என்ன செய்ய? அப்ப தெற்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் காட்டி போகலாம். அது காட்டுறையில் அமைதிக்கு போகையில் அமைதிக்கு கடற்கரையில நாங்க அம்பிட்டுக்கிட்டோம். என்ன செய்யலாம்? ஒரு திரை ஒன்றை வச்சுக்குங்க. இப்படி ஒரு திரை, திரைன்னா புடவையாத்தான் இருக்கணும் என்று இல்லை, அது எதுவாகவும் இருக்கலாம். ஒரு திரை, ஒரு தென்னை மரம், ஒரு தென்னை மரத்துக்கு கிட்ட போங்க. அந்த தென்னை மரத்துக்கும் நீங்க குண்டி கொண்டிருக்கிறதுக்கு இடையில எவ்வளவு தூரம் இருக்கணும்? 3 முழம் இருக்கணும். 3 முழத்தை விட குறைய இருந்துச்சாமண்டா ஹராமா போகும். மக்ரூஹ் நினைக்காதங்க. கிபிலாவுக்கு முன்பக்கத்தை காட்டிக்கொண்டோ பின்பக்கத்தை காட்டிக்கொண்டோ மலசலம் கழிப்பது மக்ரூஹ் நினைக்காதங்க, ஹராம். என்ற வசனம் வந்திருக்கிறது, ஹராமாகும் என்றே வசனம் வந்திருக்கிறது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நாங்க செய்யணும். அப்ப என்ன செய்யணும்? ஒரு தென்னை மரத்தை புடி, தாளம் பத்தரிக்கா இல்லையா? கடற்கரை ஓரத்துல தாளம் பத்தரி, தாள மரம் இருக்கு. அந்த தாள மரத்துக்கு இஞ்சால நீ குண்டிக்க, சலங்கழிக்கல்லியும் சலங்கழியும் மலங்கழிக்கல்லியும் மலங்களி. இந்த தாளம் பத்தைக்கும் உனக்கும் இடையிலே எவ்வளவு தூரம் இருக்கணும்? 3 முழம் இருக்க வேணும்.
அல்லது நீ குந்தி வச்சிருக்கிற அந்த மரத்துக்கும் இதுக்கும் இடையில நீ குந்தி கொண்டிருக்கும் இடைப்பட்ட தூரம் 3 முழம் இருக்கணும். ஏதோ ஒரு பொருள், அந்த பொருள் எந்த அளவு செலவழிக்கணும்? ஒரு முழத்தின் 3/2 பங்கு சரம் இருக்க வேணும். அப்ப 3 முழம் என்று சொன்னா எத்தனை அடி தம்பி? 4.5 அடி. இப்ப இந்த இத்தனை வச்சுக்கோங்க. இதுல இருந்து சரியா 4.5 அடியில ஒரு ஆள் குந்திக்கிட்டு மலமும் கழிக்கலாம், சலமும் கழிக்கலாம், கிபிலாவும் முன்னோக்கி குத்தம் வராது. இதனுடைய சிலை உளவழிக்கணும். ஒரு முழத்தின் 3/2 பங்கு இருக்க வேணும். அப்படி என்ன எத்தனை அடி இருக்கணும்? ஒரு முழத்தின் 3/2. ஒரு முழம் எத்தனை அடி? 9 இன்ச் வரணும். நீங்க கணக்க பார்த்துங்க. ஒரு முழத்தின் 3/2 பங்கு உசரமாக இருக்க வேணும். 3 முழம் இவருக்கும் அந்த திரைக்கும் இடையிலே தூரம் இருக்க வேணும். அப்படி 1-2 போகலாம், மலசலம் கழிக்கலாம். இது எங்க? துறந்த வழி. பாலவனம் தான் கிதாபில வரும். அதனால அரபு நாட்டில் உள்ள பாலவனம் என்ற கருத்து அல்ல, துறந்த வழி. துறந்த வழியில நீங்க மலசலம் கழிக்கணுமா, கிபிலாவை முன்னோக்கி அல்லது பின்காட்டி இதை கையாளுங்கள். சரியா? நீங்க சொன்ன கணக்கு போல இருக்கு. 3 முழம் இடவழி இருக்கணும் இந்த திரைக்கும் இவருக்கும் இடையில. அப்ப எத்தனை அடி? 4 அடி இருக்கணும். அப்ப அது பிரச்சனை முடிஞ்சு. இந்த திரையாக வைக்கணும். அது ஒரு கல்லையும் வைக்கலாம், அல்லது ஒரு ஆட்டையும் வைக்கலாம், ஒரு மாட்டையும் வைக்கலாம், ஒரு சுவரையும் வைக்கலாம், ஒரு மரத்தையும் வைக்கலாம். அதனுடைய உயரம் ஒரு முழத்தின் 3/2 பங்கு இருக்க வேணும். எத்தனை? 18 இன்ச்சு ஒரு முழம். அதை 3ஆக பிரிங்க. 1 அடி. 1 அடி உசரம் இருக்க வேணும். இருந்தா போதும். எங்க? திறந்த வழியில. அதே மாதிரி மற்ற கட்டிடங்களை எடுத்துக்கங்க. மனுஷன கூடத்தை பேசல. இப்ப நான் கக்குசி பாத்ரூம பேசல. பொதுவாக கட்டிடம், ஒரு ஸ்கூல் கட்டிடமோ அல்ல எங்கட வீடை வச்சுக்கோங்க. எங்கட வீடு ஒரு கட்டிடம் தானே. இந்த கட்டிடம் உதாரணமா வச்சுக்குவோம். நாங்க பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கோம். 22 மணிக்கு 1-2 போகணும் போல இருக்கு. எங்கட வீட்டை கக்கூசி பாத்ரூம் எங்க இருக்கு? வெளியில இருக்கு. இல்லாட்டி கக்கூசி பாத்ரூம் இல்லைன்னு வச்சுக்குவோம். கதவை திறந்து விட்டு 2 மணிக்கு தான் என்ன செய்யணும்? வெளியாம் வரணும். 1-2 போறதா இருந்தா, மலசலம் கழிப்பதா இருந்தா, அப்ப என்ன செய்ய வேண்டி வரும்? நம்ம பெட்ரூம்லயே ஒரு படிக்கத்தை எடுத்து வச்சு மலசலம் கழிக்கலாமா இல்லையா? கழிக்கலாம். ஒரு தேவையை கழிக்கலாம். அந்த நேரத்திலும் தெற்கு வடக்கை பார்த்து நீங்கள் மலசலம் கழிக்கலாம். கிழக்கு மேற்கு கிபிலாவுக்கு முன் காட்டியோ அல்லது பின் காட்டியோ நீங்கள் சலம் கழிக்க விரும்பினால் உங்களோட பெட்ரூமுக்குள்ள சலம் கழிக்கலாம். இதே நிபந்தனை வேணும். திறந்த வழிக்கு இப்போது நான் நிபந்தனை சொன்னேனே, இந்த நிபந்தனை கட்டிடத்திற்கும் அவசியம், கட்டிடத்திலும் தேவை. அப்ப வீட்டுல எங்களோட ரூமுகள்ல பெட்ரூமுகள்ல நாங்க மலசலம் கழிக்கணும்டா இந்த மாதிரி செய்ய கொள்ளலாம். இதைவிட அப்படி நிலைமைகள் என்ன செய்யும்? ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய படுக்கை பெட்ரூமிலே, படுக்கை அறையிலே அவர்கள் படிக்கம் வைத்துக் கொண்டு படுத்திருக்கிறார்கள். பல தடவைகளில் இரவு நேரத்தில் எழுந்து அந்த படிக்கத்திலே சலம் கழிப்பதாக சரித்திரங்கள், ஹதீஸ்கள் இருக்கின்றன. அப்படியான கட்டங்கள் வந்தால் நாங்கள் அப்படி செய்து கொள்வோம். கிபிலாவை முன்னோக்கி அல்லது பின்னோக்கி மலசலம் வீட்டிலையும் ரூமிலையும் கழிக்க இயலாது. இதற்கும் இந்த நிபந்தனை வேணும். ஆனால் இல்லா பில் மராஹி, மலசல கூடம் என்று ஒதுக்கப்பட்ட கட்டப்பட்ட கக்கூசிலே தவிர, மலசல கூடத்துக்கு கட்டி வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கோம்? கக்கூசி கட்டி வச்சிருக்கோம். அதுக்கு தானே படுக்கிறதுக்கா? இல்லையே, மலசல கூடத்துக்கு தான் கக்கூசை கட்டி வச்சிருக்கோம். அதுக்குள்ள இந்த நிபந்தனை கிடையாது. இல்லா பில் மராஹி ويجوز مع الكراهة وإن بعد جدارها أو قصر. இவன் வச்சிருக்கிற கப்புச்சுக்குள்ள வச்சிருக்கிற அந்த சுவரு தூரப்பட்டாலும் சரிதான், 3 முழத்தை விட தூரம் இருந்தாலும் சரிதான், அல்லது 1 அடி உயரத்துக்கு இல்லாமல் குறைந்ததாக கட்டையானதாக இருந்தாலும் சரிதான்.
மலசல கூடத்துக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு சட்டம் வேற. அப்ப சில ஆட்கள் வந்து கேட்கிறீங்க, வீடு கட்டணும் மௌலவி, எங்கட வீட்டு அந்த நிலத்தை பொறுத்தவரையில கக்கூசி இப்படித்தான் எடுக்க வேண்டியிருக்கு. எப்படி? கிபிலாவை பார்த்து ஒரு ஆள் கிபிலாவை முன்னோக்கி அல்லது பின்னோக்கி குந்தக்கூடிய மாதிரி தான் கக்கூசி எடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த நிலத்தை பொறுத்து அப்படித்தான் வீட்டை அமைக்க வேண்டியிருக்கு. செய்யலாமா என்று கேட்கிறார்கள். செய்யுங்கள். ஏன்? மலசல கூடமாக உள்ளவருக்கு சட்டம் வேற. அதுக்கு இந்த 3 முழம் இருக்க வேணும், ஒரு முழத்தின் 2 பங்கு உசரம் இருக்க வேண்டும் என்ற சட்டம் கட்டிடத்திற்கும் கட்டிடம் அல்லாத பிறந்த வழிக்கும் தான். அடுத்தது, இப்படியான மலசல கூடமாக ஒதுக்கப்பட்டதற்கு இந்த சட்டம் இல்லை. நீங்க அப்படி கட்டிக்கொள்ளலாம். ஆனா அவ்வளவு விரும்பத்தக்கதல்ல. மக்ரூஹு, விரும்பத்தக்கதல்ல. விரும்பத்தக்கதல்ல என்ற வீடு வேற வகையில கட்டையிலாட்டி என்ன செய்ய, நீங்க கட்டிக்கொள்ளுங்கள். இவ்வளவும் இந்த மலசலத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது, யஹ்ருமுல் பௌலு அலா மத்ஊமின். நாங்க சலங்களிக்கு என்று ஒரு இடத்த போறோம். ஏதோ ஒரு சாப்பாட்டு பொருள், அது சோறண்டு தேவையில்லை, அணியாரம் என்று அழிஞ்சிருந்தான், கடலை என்று அழிஞ்சிருந்தான். ஏதோ ஒரு மனுஷன் சாப்பிடுற சாப்பாட்டு பொருள் ஒரு இடத்த கிடக்கின்றா, அந்த சாப்பாட்டு பொருளுக்கு மேல சலங்களிப்பது ஹராம். மக்ரூஹ் கொண்டு வராது, ஹராம். அதுல கழிக்கப்படாது. அடுத்தது, எலும்பு, கோழியை திண்டு போட்டு கோழியில முள்ளுகளை எல்லாம் ஒரு இடத்த கொட்டி வச்சிருக்காங்க. ஆற்றுச்சை திண்டு போட்டு அதுல முள்ளை எல்லாம் ஒரு இடத்த கொட்டி வச்சிருக்காங்க. அந்த முள்ளின் மீது சலம் கழிப்பதும் ஹராம். கபரின், இன்னும் ஒரு கபருக்கு மேல சலம் கழிப்பதும் ஹராம். மஸ்ஜிதின் வலோஃபில் இனாஇ, பள்ளியிலே படிக்கும் வைத்தேனும் அதில் சலங்களிப்பது ஹராம். பள்ளி வாசல் இருக்கே, அதுக்குள்ள சும்மா சலங்களிக்கிறது இல்ல, அதில் பள்ளி வாசலுக்குள்ள படிக்கத்தை வச்சு படிக்கத்தில் சலங்களிப்பதும் ஹராம். வீட்டிலே என்ன செய்யலாம்? படிக்கத்தை வச்சு படிக்கத்தில் சலங்களிக்கலாம், அது ஹராமாகாது. சொன்ன சட்டத்தை போனிக்கணும். பள்ளி வாசல்ல எந்த சட்டத்தை போனினாலும் சரிதான், படிக்கத்தை வச்சு சலம் கழித்தாலும் சரிதான், அது ஹராமாகும். இவ்வளவும் இந்த மலசலம் கழிப்பதோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்ததாக இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மலசலம் கழிச்சு துப்புரவு செய்கிறது வாஜிப், கழுவித்தான் ஆகணும். மூத்திரங்கள் எத்தனை பேர் இருக்கான்? முஸ்லீம்ல இருக்கானா இல்லையா? முஸ்லிம்கள்லயே மூத்திரம் கழுகாதவன் எத்தனை பேர் இருக்கான்? மூத்திரம் கழுகாமல் விடுறது மக்ரூஹ் வச்சுக்காதுங்க, ஹராம், குற்றம், தண்டனைக்குரிய குற்றம். ஆண்களும் பெண்களும் கழுவித்தான் ஆக வேண்டும். இதுக்கு ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பாதையால் போய்கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே நின்றார்கள். அங்கே 2 மையத்துக்கள் அடக்கப்பட்டிருந்தன. பக்கத்தில் 2 மையத்துக்கள் அடக்கப்பட்டிருந்தன. யாரோ மௌத்தாய் அடங்கி அந்த வழியாக ரசூலுல்லாஹ் போகும்போது அவ்விடத்திலே நின்று ஏதோ ஒரு விஷயத்தை காது கொடுத்து கேட்பது போல் நின்றார்கள். அதன் பிறகு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹுமா லயுஅzzபானி, இந்த 2 கபரில் உள்ளவர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள். வமா யுஅzzபானி ஃபீ கபீரின், அதாவது இதை தவிர்ந்து நடக்கிற பெரிய காரியம் இல்லை, அப்படியான காரியத்தை இவங்க தவிர்த்து நடக்கல, அதனால் வேதனை செய்யப்படுகிறார்கள். அம்மா அஹதுஹுமா ஃபகான லா யஸ்ததிரு மினல் பவுல், ஒரு நாள் ஆரண்டு தெரியுமா, சலம் கழித்து விட்டு துப்புரவு செய்ய மாட்டார், அந்த கருத்தும் இருக்கு. அல்லது சலம் கழித்து விட்டு ஒழுங்காக துப்புரவு செய்ய மாட்டார், அந்த கருத்தும் இருக்கு. அல்லது சலம் கழிக்கின்ற நேரம் மக்களுடைய பார்வையில் இருந்து மறைந்து கொள்ள மாட்டார். இந்த 3 கருத்து ரசூலுல்லாஹ் ஒரே வசனத்தில் சொல்றாங்க. இந்த வசனத்துக்கு 3 கருத்தும் வருகிறது. என்ன? அம்மா அஹதுஹுமா ஃபகான லா யஸ்ததிரு மினல் பவுல், இந்த 2 கபருக்காரர்களில் ஒருவர் மலம் கழித்து விட்டு சலம் கழித்து விட்டு துப்புரவு செய்ய மாட்டார்.
அறவே துப்புரவு செய்யாத ஆள், அந்த கருத்து வச்சுக்கலாம். அதை துப்புரவு செய்யற ஆள் தான் நாம் இப்ப சொன்ன மாதிரி ஒழுங்காக உருவி தங்கி நிற்கின்ற தேங்கி நிற்கின்ற சலத்தை நாம் வெளிப்படுத்தி துப்புரவு செய்யற ஆள் இல்ல. அப்படியான ஆள். இன்னொரு கருத்து, மக்களுடைய பார்வையிலிருந்து கண்களிலிருந்து மறைந்து சலம் கழிக்க மாட்டார். மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் சலம் கழிப்பார். இவர்தான் ஒரு கபர்ல வேதனை செய்யப்படுறாள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, வஅம்மல் ஆகரு ஃபகான யம்ஷி பின் நமீமா, அடுத்த ஆள் என்று தெரியுமா? கோல் சொல்லி திரிஞ்சாள். கோல் மூட்டி குழப்பத்தை உண்டு பண்ணினாள். அவருக்கும் வேதனை செய்யப்படுகிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ثم اخذ جريدة رطبة, ஈச்சமரம், அரபு நாட்டில் ஈச்சமரம் எல்லா இடத்திலையும் நிக்கத்தானே செய்யும். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈச்சமரத்திலிருந்து ஒரு ஈச்ச மட்டையை களைந்து எடுத்தார்கள். فشقها بنصفين, அந்த ஈச்ச மட்டையை இரண்டாக, பச்சை ஈச்ச மட்டை இரண்டாக பிளந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ثم غرس في كل قبر واحدة, அவங்களோட கையாலேயே எடுத்து சென்று ஒரு கபரில் ஒரு மட்டையையும் மற்ற கபரில் மற்ற மட்டையையும் நட்டினார்கள். وقالوا يا رسول الله, கூட நின்ற அவர்களுடன் நின்ற சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, லிம சனஅத ஹாதா, இந்த வேலையை நீங்க என்ன ஏன் செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள். فقال نبي الله صلى الله عليه وسلم, சொன்னார்கள், لعله ان يخفف عنهما ما لم ييبسا, இந்த இரண்டு பச்சை மட்டையும் காயும் வரைக்கும் இந்த இரண்டு கபரில் உள்ளவர்களுக்கும் வேதனையை குறைக்கப்படும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க நன்றாக யோசிச்சு சிந்தனை பண்ணி பாருங்க. ரெண்டு கபருக்காரரும் மொத்தம் இந்த மரசலம் கழித்து விட்டு துப்புரவு செய்யாத ஒரு பாவி, மற்றவன் கோல் சொல்லி திரிஞ்ச பாவி, இரண்டு பேருக்கும் வேதனை செய்யப்படுகிறது என்று சொன்ன நாயகம் பச்சை மட்டையை எடுத்து ஈச்ச மட்டையை இரண்டாக பிளந்து நட்டி விட்டு இரண்டு கபர்லையும் என்று சொன்னாங்க. இவ்விரண்டும் காயும் வரைக்கும் இந்த இரண்டு கபருடையவர்களுக்கும் வேதனை குறைக்கப்படும் என்றார்கள். ஏனது? ஈச்ச மட்டையை பச்சை மட்டையை நட்டினா கபருள்ள உள்ளவனுக்கு என்ன வேதனை குறைக்கப்படுற, எப்படி குறைக்கப்படும் என்ற என்ன கருத்து தெரியும் அதுக்கு? இல்லாவிட்ட சும்மா பச்சை மட்டையை நட்டி வேதனை குறைக்கப்படும் என்ற அர்த்தம் வேணுமே. எதனால் வேதனை குறைக்கப்படும், இதற்கு காரணம் என்ன, விளக்கம் என்ன என்பதை பார்த்தால், பச்சை மட்டை தஸ்பீஹ் செய்கிறது, காஞ்ச மட்டை தஸ்பீஹ் செய்கிறது, உலகத்தில் உள்ள சகல வஸ்துவும் தஸ்பீஹ் செய்கிறது. ஆனா பச்சையான ஒரு பொருளுடைய தஸ்பீஹுக்கும் காஞ்ச பொருளுடைய தஸ்பீஹுக்கும் வித்தியாசம். பச்சையான பொருளுடைய தஸ்பீஹ் பவர் கூடினதாக இருக்கும், சக்தி கூடினதாக இருக்கும். காய்ந்த பொருள் செய்கின்ற தஸ்பீஹ் சக்தி குறைந்ததாக இருக்கும். ஆகையினால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவ்விரண்டு மட்டைகளும் காயும் வரைக்கும் அவ்விருவருக்கும் வேதனையை குறைக்கப்படும் என்றா. இது காய வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்கும், சக்தி கூடின சக்தியோட தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கும். இதோட தஸ்பீஹுடைய நன்மை யாருக்கு போகும்? அந்த ரெண்டு கபரில் உள்ளவனுக்கும் போகும். ஆகையினால் அவனுடைய வேதனையை குறைக்கப்படும் என்று சொன்னார்கள். நாம் நினைச்சுக்கப்படா ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னதுனால அந்த ரெண்டும் காய்ந்த பிறகு தஸ்பீஹ் செய்யாது என்று நினைச்சு கொள்ளக்கூடாது. ஏன் நினைக்க கூடாது? குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான், வமா மின் ஷைஇன் இல்லா வயுஸப்பிஹு பிஹம்தி, உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு வஸ்துவை எடுத்தாலும் அதை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன என்று சொல்லுகிறான். எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், பாக்கெட்டில் நாங்கள் குத்தி இருக்கக்கூடிய பேனையாக இருந்தாலும், இந்த ஒலிவாங்கியா இருந்தாலும், நாங்கள் உட்கார்ந்திருக்கின்ற இந்த பாயா இருந்தாலும், நாங்கள் அணிந்திருக்கின்ற உடையாக இருந்தாலும் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. இவற்றில்
பச்சையானது பவர்ஃபுல்லாக தஸ்பீஹ் செய்கிறது, காய்ந்தது சக்தி குறைந்ததாக அது தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு ஈச்சமட்டையும் காயும் வரைக்கும் அது செய்கின்ற தஸ்பீஹுடைய நன்மை அந்த கபருடையவனுக்கு சேருகிறது, வேதனை குறைக்கப்படுகிறது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு ஹதீஸ் எங்களுக்கு எதை காட்டுகிறது? சலம் கழித்து விட்டு துப்புரவு செய்ய வேணும், இல்லாவிட்டால் கபரில் வேதனை கிடைக்கும் என்பதையும் காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, மௌத்தான ஆக்களுக்கு கட்டம் ஓதுறமே, ஃபாத்தியா ஓதுறமே, குர்ஆன் ஓதுறமே, இதே பொய்யங்கானிகள் அல்ல வாக்கள் வந்து என்னடா செத்தவனுக்கு கட்டம் ஓதுற, செத்தவனுக்கு என்னடா ஃபாத்தியா ஓதுற, செத்தவனுக்கு ஏண்டா குர்ஆன் ஓதணும், நீ ஓதுறது உனக்கு தாண்டா நன்மை, அவனுக்கு போய் சேராது, பாத்தியா ஓயினாலும் சரி கத்தம் ஓயினாலும் சரி என்று சொல்றார்களே. இவங்கள்ட்ட நீங்க கொஞ்சம் கேளுங்க. இப்ப நான் சொன்ன ஹதீஸ் புகாரில வருது. நான் சொன்ன இந்த ஹதீஸ் ஈச்சமட்டையை நட்டின ஹதீஸ் புகாரில வருது. ரசூலுல்லாஹ் ஈச்சமட்டையை எடுத்து நட்டிவிட்டு இது செய்கின்ற தஸ்பீஹினால் அந்த இரண்டு கபரில் உள்ளவர்களுக்கும் வேதனை குறைக்கப்படுகிறது என்று சொன்னார்களே. ஈச்சமட்டை செய்கிற தஸ்பீஹுடைய நன்மை கபரில் உள்ளவனுக்கு போய் சேருதாம் என்றா, இந்த இன்சான் செய்யக்கூடிய இன்சான் ஓதக்கூடிய ஓதனுடைய நன்மை ஏன் கபரில் உள்ளவனுக்கு போய் சேராது? நீங்க கேட்கணும். நீ கேட்காவிட்டாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாம் சொல்கிறார்களே, கத்தம் ஓதக்கூடா, பாத்தியா ஓதக்கூடா, குர்ஆன் ஓதக்கூடா, மௌத்தான செத்தவன் தான், அவனுக்கு நாங்க செய்யக்கூடிய எதுவுமே போய் சேராது என்று சொல்றார்களே. அவர்களிடத்திலே நீங்க இந்த ஹதீஸை சொல்லி காட்டி ஈச்சமட்டை செய்கின்ற தஸ்பீஹின் நன்மை கபரில் உள்ளவனுக்கு போய் சேர்ந்து அதனால் அவனுடைய வேதனை குறைக்கப்படுகிறது என்றால், இன்சான் ஈச்சமட்டையை விட உயர்வான இந்த இன்சான் ஓதுகின்ற அல்லாஹ்வுடைய கலாம் அதனுடைய நன்மை அவனுக்கு ஏன் போய் சேராது? ஏன் அதனால் அவனுடைய வேதனை குறைக்கப்படாது என்று கேட்க வேண்டும். இதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ஹதீஸ் கொண்டு வருகிறது, அதையும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அன்ஜாபிரின் கால் خرجنا مع رسول الله صلى الله عليه وسلم الى سعد بن معاذ حين توفي. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்கள்ல மிகவும் விசேஷமான ஒரு சஹாபி. அவர்கள் மௌத்தான நேரம் நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவருடைய வீட்டுக்கு போனோம். فلما صلى عليه رسول الله صلى الله عليه وسلم, ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த சஹாபிக்காக மையத்து தொழுகையை நடத்தினார்கள். வவுமிய ஃபீ கப்ரிஹி, அந்த சஹாபியை கபரிலே வைக்கப்பட்டது. வஸுவிய அலைஹி, மண்ணெல்லாம் போட்டு மூடப்பட்டது. சப்பஹ ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை போட்டு மூடியாச்சு, கபரை மூடியாச்சு. மூடினவுடன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ் செய்தார்கள். ஃபஸப்பஹனா தரீரன், ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் 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 என்று சொன்னபோது நின்று கொண்டிருந்த நாங்களும் நீண்ட நேரம் தஸ்பீஹ் செய்து கொண்டு நின்றோம். சும்ம கப்பர ஃபகப்பர்னா, பிறகு ரசூலுல்லாஹ் தக்பீர் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். நாங்களும் தக்பீர் சொன்னோம் நீண்ட நேரம். எல்லாம் முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்கப்பட்டது, ஃபகீல யா ரசூலல்லாஹ் லிம சப்பஹத சும்ம கப்பர்த, முதலில் தஸ்பீஹ் செய்தீர்கள், பிறகு தக்பீர் சொன்னீர்களே, அவரை அடக்கிய பிறகு ஏன் நாயகமே செய்தீர்கள் என்று கேட்டபோது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகத் தவாயக அலா ஹாதல் அப்தி ஸாலிஹி கபரு ஹத்தா ஃபர்ரஜஹுல்லாஹு அன். எங்கட நிலைமை எப்படி இருக்கும்? எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், லகத் தவாயக அலா ஹாதல் அப்தி ஸாலிஹ், இந்த சாலிஹான அடியானை அவனுடைய கபர் நெருக்கியது. ஹத்தா ஃபர்ரஜஹுல்லாஹு அன், நாங்க சொன்ன தஸ்பீஹினால், நாங்க சொன்ன தக்பீரினால் அவருடைய வேதனை குறைக்கப்பட்டது, கபர் நெருக்கியது, நின்று விட்டது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான ஒரு சஹாபியே கபர் நெருக்குதாமண்டா எங்களை என்ன செய்யும்? விழா முள்ளு பிஞ்சி வரக்கும்.
எங்கட விலாமும். அந்த சஹாபி மட்டுமல்ல, இந்த சஹாபியை பற்றி சொல்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தையை பாவிச்சிருக்காங்க பாருங்க. லகத் தவாயக அலா ஹாதல் அப்தி ஸாலிஹி கபரு, சாலிஹான இந்த அடியானை அவனுடைய கபரு நெருக்குகிறது என்றார்கள். அப்ப எங்கட நிலைமை எப்படி இருக்கும் சகோதரர்களே? அதையும் விளங்கி போகணும். அடுத்தது ரசூலுல்லாஹ் தஸ்பீஹ் செய்தார்கள், தக்பீர் சொன்னார்கள். கேட்கப்பட்டதற்கு இவரை நெருக்கியது நாங்கள் சொன்ன தஸ்பீஹினால் தக்பீரினால் அவருடைய நெருக்கம் நீங்கிவிட்டது என்றார்களே. அப்புறம் ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் சொன்ன தஸ்பீஹுடைய நன்மை அந்த மனுஷனுக்கு போய் கிடைச்சா இல்லையா? ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் சொன்ன தக்பீருடைய நன்மை அந்த மனுஷனுக்கு போய் கிடைச்சா இல்லையா? அதே போலதான் ஏற்கனவே நான் சொன்னதும். எனவே மௌத்தானவர்களுக்காக வேண்டி நாங்கள் கத்தம் ஓதலாம், பாத்தியா ஓதலாம், குர்ஆன் ஓதலாம். இதா மாத்தபுனு ஆதம இன் கதா அமலுஹு இல்லா மின் ஸலாத்தின் சதகத்தின் ஜாரியா அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹ். ஒரு மனுஷன் மௌத்தானா அவனோட அவன் செய்த சகல அமல்களும் நின்று போய்விடும். நின்று போய்தானே அவர் மௌத்தோட விஷயம் முடிஞ்சு. மௌத்தானத்துக்கு பிறகு அவர் ஒழுங்கி சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி 10 நன்மையை தேடலாமா? இல்ல ஜகாத்தை கொடுத்து நன்மையை தேடலாமா? சதகா கொடுத்து நன்மையை தேடலாமா? இல்லை. மௌத்தோடு அவருடைய அமலும் நின்று விடுகிறது. ஆனால் 3 விஷயத்தை தவிர அவர் மௌத்தான பிறகும் அந்த 3 விஷயமும் அவருக்கு நன்மையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன விஷயம்? சதகத்துன் ஜாரியா, நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சதக்கா, நிலையான ஒரு சதக்கா. எப்படி? ஒருவன் பள்ளி வாசலை கட்டி வைக்கான், ஒரு ஸ்கூலை கட்டி வைக்கான், ஒரு மதரசாவை கட்டி வைக்கான், மக்களுக்காக வேண்டிய ஒரு கிணறு, பொது கிணறு ஒன்றை கட்டி வைக்கான், மௌத்தா போறான். மௌத்தான பிறகும் இதனுடைய நன்மை அவனுக்கு கிடைச்சிருக்குமா இல்லையா? கிடைச்சிருக்கும். அது சதகத்துன் ஜாரியா. அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, அல்லது ஒருவன் ஒரு அறிவை விட்டு செல்கிறான், ஒரு அறிவை விட்டு மௌத்தாகிறான், அந்த அறிவை கொண்டு மக்கள் பயன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், அதனால் அவனுக்கு நன்மை போய் கொண்டிருக்குமா இல்லையா? ஒருத்தர் கிதாபு எழுதி வச்சு போட்டு போறான், அல்லது ஒரு தமிழ்ல ஒரு புத்தகத்தை எழுதி வச்சு போட்டு போறான், அல்லது பேசி ஒரு கெசட்ட மக்கள் மத்தியில கொடுத்து வச்சு போட்டு போறான். அதையெல்லாம் பார்த்து கேட்டு மக்கள் பிரயோஜனமா அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவனுடைய நன்மை அவனுக்கு போய் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அவன் மௌத்தான பிறகு அவனுக்கு போய் நன்மை கிடைக்கும். 3வது என்ன? அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, ஒருவன் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து, பிள்ளையை பெற்றெடுத்து நல்ல முறையிலே அந்த பிள்ளையை வளர்த்து கடைசியில் இவன் மௌத்தான பிறகு அவனுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளை, அவனுக்காக பாப்பாவை நினைத்து துஆ செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை விட்டு சென்றால் இவன் மரணித்த பிறகும் இவன் கேட்கின்ற துஆவினால் அவனுக்கு பலன் கிடைக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப பிள்ளை கேட்கிற துஆவினால பயன் கிடைக்கலாம் என்றா இவன் ஓதின ஓதலுடைய நன்மை அவருக்கு ஏன் போய் சேராது? சொல்லுவாங்க இப்படியும், அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு மனிதனுக்கு அவன் செய்வதை தவிர மற்றவர்கள் செய்கின்ற அவனுக்கு போய் சேராது என்ற கருத்து. இன்சானி, மனிதனுக்கு இல்லை இல்லா மாசா, அவன் முயற்சி பண்ணினானே அந்த அதை தவிர, அவன் முயற்சி பண்ணினானே அதை தவிர அவனுக்கு ஒன்றுமே போய் சேராது, வேறு எதுவும் கிடைக்காது என்று சொல்வார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்களே பிள்ளையினால் பிரயோஜனம் கிடைக்கிறது என்று, இப்படியெல்லாம் ஹதீஸ் வந்திருக்கிறது. வல் வலது ஸஅயுல் அபி, பிள்ளை என்பது பாப்பாட முயற்சியா முயற்சி இல்லையா? பாப்பாவுடைய சயினாலான முயற்சியினாலான புள்ள பிறந்துச்சு. அப்ப வாப்பா முயற்சி செய்ததுதான் அவருக்கு, அவர் செய்த முயற்சி தான் இந்த பிள்ளையும். ஆகவே பிள்ளை செய்கின்ற கேட்கின்ற துஆவும் அவருக்கு கிடைக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் மத்தியிலே இந்த மலசலம் கழிப்பது எப்படி, அதை துப்புரவு செய்வது எப்படி என்ற விவரங்களை சொன்ன பிறகுதான்
தொழுகையை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த விவரங்களை சொன்னேன். இதில் இன்னும் நிறைய விவரங்கள் இருக்கின்றன, ஆனால் இவை முக்கியமானவை. இவை உங்களுக்கு போதும். இன்ஷா அல்லாஹ் தஆலா பாக்கி உள்ள விவரங்கள், தொழுகையை பற்றிய விவரங்கள் பிறகு நான் முந்த நாள் சொல்லி இருக்கிறேன். முக்கியமான ஒரு ஈமானோடு சம்பந்தப்பட்ட, கொள்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விளக்கம். இறைவனுடைய சக்தி சாத்தியமானதை செய்யுமா அல்லது அசாத்தியமானதையும் செய்யுமா என்ற ஒரு கேள்வி. அல்லாஹ் தஆலா அறிஞானே, அவனுக்கு எல்லாத்துக்கும் ஏழும் தானே. உலகத்தை பிரட்டுவான், உருட்டுவான், எல்லாம் செய்வான், எல்லாத்துக்கும் ஏழு. ஆனா ஒன்றுக்கு ஏழு அவனுக்கு. அல்லாவுக்கு ஏழாத வேலையும் இருக்கு. என்ன இந்த புடவை வைக்கிற ஊசிரிக்க, இந்த ஊசிர ஓட்டறிக்க, நூலை ஓட்டுற ஓட்ட, இந்த ஓட்டைக்குள்ளால ஒரு ஆணையை நுழைய வைப்பதற்கு ஆண்டவனுக்கு முடியுமா முடியாதா என்ன சொல்லுவீங்க? முடியுமென்னு சொல்லுவீங்க? முடியாது. ஓட்டை ஓட்டையாக இருக்க, யானை யானையாக அவனுடைய சைஸ்ல இருக்க, நுழைய வைப்பதற்கு எனக்கு முடியாது, உங்களுக்கு முடியாது, அல்லாஹ்வுக்கும் முடியாது. அப்ப அசாத்தியமானதை கொண்டு அல்லாஹ்வுடைய சக்தி கொள்காது, அசாத்தியமானதை அல்லாஹ்வுடைய சக்தி செய்யாது என்றுதான் அங்க வருது. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப அல்லாஹ் தஆலா இயலாதவனா போவானே, அதை செய்யலேண்டா அல்லாஹ் தஆலாவுக்கு அஜிஸ், இயலாமை உண்டாகிவிடுமே. அவனுக்கு இயலாமை இல்லையே, அவன் சக்தி உள்ளவன் தானே ஒன்றும் கேட்கலாமே. எல்லாத்துக்கும் சேர்த்து இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை இரவு சந்தர்ப்பம் இருந்தால் சொல்லுவேன், இல்லாவிட்டால் நாளை அந்நினைப்பு ஹயாத் பாக்கியா இருந்தால் சொல்லுவேன். நாளை இரவு வெள்ளிக்கிழமை இரவு 15ஆம் கிழமையும் இரவு பல இபாதத்துகளும் இருக்கு. எனவே நீங்கள் அனைவர்களும் பெற வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.